அதுலயே வரல, அது வெறும் ஃபோன் நம்பர் மட்டும்தான் எழுதிருக்கீங்க. குட் ஆஃப்டர்நூன் ஆல். நேற்று கிளாஸில் ஏதாவது டவுட் இருந்தால் இப்போ முதல்ல கேட்டுடுங்க, அதுக்கு அடுத்தது பார்க்கலாம். புது டாபிக்ஸ் நேற்று கிளாஸில் நம்ம பார்த்ததில் ஏதாச்சும் போட்டு பார்த்துட்டு உங்களுக்கு டவுட் இருக்குது, எனக்கு சரியாக வரல அப்படின்னு எதனா இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்கள். சொல்லுங்க லலிதா. சார் ஃபார் கொடுத்தா நம்ம கொடுக்குற ஸ்ட்ரிங் வந்து 1 by 1 வருதுல்ல சார்? ஆமா, அதுக்கு கேர்னு கொடுக்குறோம். இப்ப நம்பர்ஸ் இருந்தா நியூ இஸ் நியூமரிக் அது போல கொடுக்கணுமா சார்? இல்ல இல்ல அப்படி இல்ல, உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க. அதாவது ஒரு ஸ்ட்ரிங் இருக்கு, இன்புட் வாங்கிருக்கீங்க, சரியா? ஃபார் அதுக்கப்புறம் என்ன சொன்னீங்க? கேர்னு கொடுத்துட்டு வேரியபிள், இது வந்து வேரியபிள். ஓகே சார். இது வந்து வேரியபிள் நேம். வேரியபிள் நேம்னா என்ன அர்த்தம்? அதுக்கு ஒரு ஐடென்டிட்டி. ஆமாங்க சார். உங்க டேட்டாக்கான ஒரு ஐடென்டிட்டி தான் அது, சரிங்களா? சோ int tx ன்னு கொடுத்துட்டீங்கன்னா இப்போ print of x என்ன ஆகும்? ஃபர்ஸ்ட் டைம் tx ல என்ன கேரக்டர் இருக்குமோ அந்த கேரக்டர் தான் அங்க வரும், சரியா? அந்த மாதிரி ஒரு கேரக்டரா ஜம்ப் ஆகி போகும், ஒரு கேரக்டரா. அதாவது ஃபாரை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, எப்படி ஃபார் லூப் ஒர்க் ஆகும் அப்படின்னா, ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் எலிமெண்ட்ஸ்ல இருக்கிற ஒவ்வொன்றா ஜம்ப் பண்ணி போயிட்டே இருக்கும். ஓகே சார். இப்போ இது சீக்வென்ஸ் தானே, tx ஒரு நீங்க அதுலயே வந்து நம்பர் கொடுத்தா கூட தான் எடுத்துக்க போகுது. அப்ப கூட நான் வரும் 5 2 2 6 வருது. ஓகே சார். போட்டு பார்க்கும்போது இந்த மாதிரி வர மாட்டேங்குது சார். நீங்க நேத்து கொடுத்த அந்த அண்டார் ஆர் ஆபரேட்டர் யூஸ் பண்ணி மார்க் சொல்லி கொடுத்தீங்களா சார்? அது அவுட்புட் வந்து அவுட்புட்ல வந்து நம்பர் கொடுத்தா சின்டாக்ஸ் மிஸ்டேக் எரர்னு அது போல வருது சார். நான் அது என்ன ப்ரோக்ராம் என்ன நம்பர்னு தெரியல, பார்க்கலாம். இல்லை A5 தான் போட்டுருக்கேன் இல்லையா? ஆமாங்க சார். ஆர் ஆபரேட்டர் யூஸ் பண்ணி போட்டுருந்தீங்களா சார்? ஆமா ஆமா, அது எந்த இடத்துல எரர் வந்துச்சு? செகண்ட் எல்ஸ்ல சார். என்ன பண்ணிருக்கீங்க பாருங்க, இது ஏதாவது தப்பு இருக்கா பாருங்க. நீங்க பண்ணதுக்கும் நான் போட்டுக்கிறதுக்கும் என்ன எரர் வந்துச்சு? எரர் படிச்சீங்களா? எரர் படிக்கும்போது தான் சார் அந்த idx plus 1 என்ற இடத்துல சின்டாக்ஸ் எரர்னு காமிச்சது சார். இந்த இடத்துலயா? ஆமாங்க சார்.
சின்டாக்ஸ் எரர்னா வந்துச்சு. ஆமாங்க சார். சரி, இன்னொரு வாட்டி ரன் பண்ணி பார்த்து சொல்லுங்க கரெக்டான எரரை. ஏன்னா ஓகே சார். இந்த லைன்ல இப்ப இந்த எரர் இருக்கிறதுக்கு காரணம் வந்து பாருங்க, இந்த இஃப்க்கு நேரா தான் ஐடிஎக்ஸ் போட்டிருக்கேன். ஆமாங்க சார். ஓகேங்களா? இது தள்ளி இருந்ததுன்னா இன்டென்டேஷன் எரர் வரும். இன்டென்டேஷன் எரர் வரும். உங்களுக்கு என்ன எரர் வருதுன்னு பார்த்துட்டு ஒரு வாட்டி சொல்லுங்க, பார்த்துக்கலாம். ஓகே சார், நான் நாளைக்கு சொல்றேன். ஃபைல்ஸ் எல்லாம் இப்ப நான் அனுப்பிச்சிடுவேன், கிளாஸ் முடிச்சோன்னே அனுப்பிச்சிடுறேன். ஓகே சார். தேங்க்யூ சார். வேற யாருக்காச்சும் டவுட் இருக்கா? அடுத்து போலாமா? ஓகே. இன்னைக்கு பார்க்க போற கான்டென்ட் என்ன அப்படின்னா, நம்ம வந்துட்டு நம்ம ஏற்கனவே லிஸ்ட் பார்த்தோம். இப்போ பார்க்க போறது இன்னொரு டைப் ஆஃப் ஆப்ஜெக்ட். அது வந்து டப்பிள். ஓகே, டப்பிள் லிஸ்ட்டு அப்புறம் டப்பிள் பார்க்குறோம். டப்பிள் எப்படி இருக்கும் அப்படின்னா, டப்பிள் இஸ் ஆல்சோ ஏ சீக்வன்ஸ். டப்பிள்ன்றதும் சீக்வன்ஸ் தான். சீக்வன்ஸ் தான் ஏற்கனவே சொல்லிட்டேன், செட் ஆஃப் எலமெண்ட்ஸ். அது இருந்தால் தான் சீக்வன்ஸ். இதுவும் சீக்வன்ஸ் தான், டப்பிளும் சீக்வன்ஸ் தான், லிஸ்ட்டும் சீக்வன்ஸ் தான். சரியா? ஓகே, எப்படி போட போகிறோம் அப்படின்னா, எக்ஸ் ஈக்குவல் டு இந்த மாதிரி ஒரு லிஸ்ட் போட்டீங்க. இது லிஸ்ட்டு இல்லையா? இந்த லிஸ்ட்டு வந்துட்டு இதையே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இதை எப்படி கொடுத்தா என்ன வரும்? இப்படி கொடுத்தா ஒரு எம்டி லிஸ்ட். அந்த மாதிரி எக்ஸ் ஈக்குவல் டப்புள்னு கொடுத்தேன்னா ஒரு எம்டி டப்புள் கிரியேட் ஆகும். டப்புள் எப்படி டினோட் பண்ணுறோன்னு பாருங்க, நார்மல் பேரண்டிசிஸ். ஓகேங்களா? இங்கே ஸ்கொயர் ப்ராக்கெட் போடுற லிஸ்ட்டுக்கு டப்புளுக்கு வந்து நார்மல் ஸ்கொயர் இது பேரண்டிசிஸ் தான் கொடுக்கணும். இந்த பேரண்டிசிஸ் பிராக்கெட்ஸ் கொடுத்தோன்னா வரும். ஸோ இதை வந்து எப்படி கொடுக்கலாம் அப்படின்னா, இப்படி கூட கொடுக்கலாம். ஓகே, இப்படியும் கொடுக்கலாம். எக்ஸ் ஈக்குவல் டு 5 to 7. ஸோ எக்ஸ் வந்து ஒரு டப்புள். டப்புளுக்கும் லிஸ்ட்டும் சீக்வன்ஸ் தான். என்ன வித்தியாசம் அப்படின்னா, பேசிக்காக என்ன வித்தியாசம் அப்படின்னா, டப்புள்ன்றது ஒரு ரீட் ஒன்லி டேட்டா சீக்வன்ஸ். ஒரு ரீட் ஒன்லி டேட்டா சீக்வன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, உங்களால் டப்புள் இருக்கிற டேட்டாவை டப்புளை கிரியேட் பண்ணிட்ட பிறகு டப்புள் இருக்க டேட்டாவை ரீட் பண்ணிக்கலாம் எப்போ வேணாலும். ஆனால் டப்புள் இருக்க டேட்டாவை மாற்றவே முடியாது. டப்புள் இருக்க டேட்டாவை மாற்ற முடியாது. டப்புள் ஆட் பண்ண முடியாது, டெலீட் பண்ண முடியாது, மாற்றவும் முடியாது. டப்புளில் வந்துட்டு உங்களால் என்ன பண்ண முடியும்? டப்புள் கிரியேட் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் அது ரீட் ஒன்லியாக தான் இருக்கும். ஓகே, ஸோ இப்போ டிஏஆர் ஆஃப் டப்புள்னு போட்டிங்கன்னா அதுக்கு ரெண்டே ஃபங்க்ஷன் தான் இருக்குது. ரெண்டு ஃபங்க்ஷன் என்னென்னா, கவுண்ட் இண்டெக்ஸ் தான் இருக்குது. கவுண்ட் இருக்கு, நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸை கவுண்ட் பண்ணும் இல்லையா? ஒரு பர்டிகுலர் டேட்டா கொடுத்தீங்கன்னா அந்த எலமெண்ட் எத்தனை முறை இருக்குன்னு கவுண்ட் பண்ணும். இண்டெக்ஸ் இதுக்கு சர்ச் பண்ணி பொசிஷன் கொடுக்கும் இல்லையா? அது மட்டும்தான் டப்புளுக்கு இருக்குது. இப்போ எக்ஸில் என்ன இருக்குது? ஒரு டப்புள் எக்ஸ் டாட் இண்டெக்ஸ் ஆஃப் 7 கொடுத்தானா வரும்? 2ன்னு வரும் இல்லையா? எக்ஸ் டாட் இண்டெக்ஸ் ஆஃப் 0 கொடுத்தானா வரும்? எதுவுமே இல்லை, அதனால என்ன வரும்? எரர் தான் வரும். சரியா? எக்ஸ் டாட் கவுண்ட் ஆஃப் 2 கொடுத்தானா வரும்? 2 எத்தனை முறை இருக்குது? ஒரு முறை இருக்குன்னு வரும். ரெண்டே ஃபங்க்ஷன் தான். எக்ஸை நீங்கள் ஸ்லைஸ் பண்ணிக்கலாம், இண்டெக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இண்டெக்ஸும் பண்ணிக்கலாம், ஸ்லைஸும் பண்ணிக்கலாம். ஆனால் டப்புள் டஸ் நாட் சப்போர்ட் அப்டேட்டிங் த வேல்யூஸ். என்ன சொல்லுது? எக்ஸ் ஆஃப் 2 ஈக்குவல் டு 72 கொடுக்குறேன். டப்புள் டஸ் நாட் சப்போர்ட் ஐட்டம் அசைன்மெண்ட் அப்படின்னு வந்துருக்குதா? அப்படின்னா டேட்டாவை மாற்ற முடியாது. ஒன்ஸ் நீங்கள் டப்புள் கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து இம்மியூட்டபிள் சீக்வன்ஸ். இம்மியூட்டபிள் டேட்டா சீக்வன்ஸ். சீக்வன்ஸ்னாலே ஏற்கனவே சொல்லிட்டேன், சீக்வன்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு செட் ஆஃப் எலமெண்ட்ஸ் தான் சீக்வன்ஸ். ஓகே, அந்த மாதிரி சீக்வன்ஸில் லிஸ்ட் வந்து ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் என்க்ளோஸ் பண்ணுவோம், டப்புள் வந்து நார்மல் ப்ராக்கெட்ஸில் என்க்ளோஸ் பண்ணுவோம். அப்படி என்க்ளோஸ் பண்ண டேட்டாவை அதுவே ஐடென்டிஃபை பண்ணிக்கும், அது லிஸ்டா டப்புளான்றது. டப்புள் இருக்க டேட்டாவை ஒன்ஸ் நீங்கள் கிரியேட் பண்ணிட்ட பிறகு உங்களால் டப்புள் இருக்க டேட்டாவை மாற்ற முடியாது, டெலீட் பண்ண முடியாது, அப்டேட் பண்ண முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. ஒன்ஸ் நீங்கள் கிரியேட் பண்ணதுன்னா கிரியேட் பண்ணது தான், அதுக்கப்புறம் உங்களால் மாற்ற முடியாது. எது? டப்புள். ஓகே, டப்புளில் இருக்கிறது அதுதான் இம்மியூட்டபிள் டேட்டா சீக்வன்ஸ். மற்றபடி வேறு எந்த வித்தியாசமும் இல்லை. ஸோ டப்புள் வந்து டேட்டா சப்போர்ட் பண்ணாதுன்னா எதுக்கு அது அப்படின்றது ஒன்று இருக்குது.
ஸோ அதாவது என்னன்னா ஒரு டேட்டா செட்டு லிஸ்டாக இருந்தால் இட் டேக்ஸ் மோர் மெமரி. மெமரி வந்து அதிகமாக எடுத்துக்கும். ஏன் அப்படின்னா அது ரிசர்வ் பண்ணும் ஒரு ஸ்பேஸை. என்ன ஸ்பேஸை ரிசர்வ் பண்ணணும் அப்படின்னா எலமெண்ட்ஸ் எக்ஸ்ட்ரா வரணுன்றதுக்கு எக்ஸ்ட்ராவே எப்பவுமே ரிசர்வ் பண்ணி வச்சுருக்கோம். அந்த மாதிரி டப்புளில் ரிசர்வ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ கம்பேர் பண்ணும்போது லிஸ்ட்டை கம்பேர் பண்ணும்போது டப்புளோட மெமரி சைஸ் லோவாக இருக்கும், லிஸ்ட்டோட மெமரி சைஸு அதிகமாக இருக்கும். டப்புளோட மெமரி சைஸ் லோவாக இருக்கும், லிஸ்ட்டோட மெமரி சைஸு அதிகமாக இருக்கும். டப்புள் வந்து டேட்டா அப்டேட் பண்ண முடியாது, டெலீட் பண்ண முடியாது, ஆட் பண்ண முடியாது. லிஸ்ட்டில் வந்து எப்போ வேணாலும் எது வேணாலும் அப்டேட் பண்ணிக்க முடியும், ஆட் பண்ண முடியும், டெலீட் பண்ண முடியும், என்ன வேணால் பண்ணிக்கலாம். சரியா? இதுதான் பேசிக் வித்தியாசம். இம்மியூட்டபிள் டேட்டா சீக்வன்ஸ், மியூட்டபிள் டேட்டா சீக்வன்ஸ். ஓகே, மியூட்டபிள் டேட்டா சீக்வன்ஸ்னால் எப்போ வேணால் உங்களால் டேட்டாவை மாற்ற முடியும். இம்மியூட்டபிள்னா ஒன்ஸ் நீங்கள் கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களால் மாற்றவே முடியாது. அதுதான் இருக்கிற அட்வான்டேஜ். ஸோ எப்போல்லாம் ஒரு டேட்டா செட் வந்து நம்ம என்ன பண்ணலான்னா வெறும் அது பர்பஸே என்னன்னா அது ஒரு அந்த அந்த டேட்டா செட்டை நீங்கள் அவங்களுக்கு கொடுக்குறீங்க, அதை வச்சு மேனிபுலேட் பண்ண போகிறாங்க அப்படின்னா நீங்கள் லிஸ்ட்டாக பாஸ் பண்ணாமல் டப்புளாக பாஸ் பண்ணும்போது மெமரி வந்து லோவாக இருக்கும். அதே நீங்கள் அந்த டைமில் லிஸ்ட்டாக பாஸ் பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னா அதுக்கு நிறைய மெமரி எடுத்துக்கிறதுனால கண்டிப்பாக என்ன ஆகும், கம்பேர் பண்ணும்போது இதோட மெமரியோட அதோட மெமரியும் அதிகமாக இருக்கும். அப்போ அப்படிங்கும் போது அவர் அந்த மேனிபுலேஷன் பண்ண மாட்டாருன்னா அவருக்கு ஏன் அந்த மாதிரி நான் அனுப்பணும்? அதனால நம்ம என்ன பண்ணலாம், டப்புளாக கூட மேனேஜ் பண்ணிக்கலாம். சரியா? ஓகே, ஸோ டப்புளில் இருக்கிறது ரெண்டே ஃபங்க்ஷன் தான், ஒன்று கவுண்ட்டு, இன்னொன்று இண்டெக்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் இப்போ டப்புள் பார்த்தோம், லிஸ்ட்டு பார்த்தோம், ரெண்டும் சீக்வன்ஸ். இன்னொரு சீக்வன்ஸ் பார்க்க போகிறோம், அதுக்கு பிறகு செட்டு. செட்டுன்றது என்ன அப்படின்னா செட்டும் ஈஸியாக டேட்டா சீக்வன்ஸ் தான். ஆனால் செட்டுக்கு என்ன போட போகிறோம்னு பாருங்கள். இப்போ என்ன பண்ணலான்னு பாருங்கள். இப்போ வந்துட்டு எக்ஸ் ஈக்குவல் டு, இப்போ இப்படி கொடுத்தாலும் டப்புள் தானே, இப்படி கொடுத்தா லிஸ்ட்டு, இப்படி கொடுத்தா கர்லி பிரேசஸ் போட்டோம்னா தான் செட்டு. ஆனால் இப்போ என்ன வருதுன்னு பார்க்கலாம். முதல்ல இருங்க, இப்போ டைப் ஆஃப் எக்ஸ் கொடுத்தா என்ன வரும், லிஸ்ட்டுன்னு வரும். ஒய் ஈக்குவல் டு இப்படி கொடுத்துட்டேன், டைப் ஆஃப் ஒய் கொடுத்தா என்ன வரும், டப்புள் வரும் இல்லையா? ஓகே, இப்போ இசட் ஈக்குவல் டு, ஓகே இப்படியும் கொடுக்கலாம், செட்டுன்னு கொடுக்கலாம். இசட் போட்டால் என்ன வருது பாருங்க, செட்டுன்னு தான் வருது. பேராந்திசிஸ் வருதானா வராது. ஓகே, அதுக்கு என்ன ப்ராக்கெட்ன்றது பார்ப்போம். முதல்ல இசட் ஈக்குவல் செட் கொடுத்துட்டேன். இசட்ன்றது ஒரு எம்டி செட்டு. ஓகே, இசட்ன்றது ஒரு எம்டி டேட்டா செட்டு. அது இல்லாமல் இப்படி கொடுத்தாலும் செட்டு தான். செட்டு வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, நல்லா கவனிச்சிங்க, செட்டை கிரியேட் பண்ணியிருக்கேன். செட்டில் வந்து எப்படி கொடுத்துருக்கேன், கர்லி பிரேசஸ் கொடுத்துருக்கேன். கர்லி பிரேசஸ் கொடுத்து எத்தனை வேல்யூ கொடுத்துருக்கேன், 3 வேல்யூ கொடுத்துருக்கேன். கொடுத்து என்டர் அடிச்சேன்னா இசட் பாருங்க, கர்லி பிரேசஸ் போட்டிருக்கோம், டைப் ஆஃப் இசட் கொடுத்து பாருங்க, செட்டுன்னு வரும். அப்போ இசட் ஈக்குவல் டு எம்டியாக கொடுத்தாலும் இப்படி கொடுத்தாலும் செட் வருமானா வராது. ஓகே, இப்படி கொடுத்தா டைப் ஆஃப் செட் கொடுத்து டைப் ஆஃப் இசட் கொடுத்து பாருங்க, அது செட்டுன்னு வராது, டிக்ட்டுன்னு வரும். பார்ப்போம், இது முதல்ல முடிச்சு செட்டை முடிச்சு டிக்ட்டுக்கு போகும். டிக்ட்டுக்கும் கர்லி பிரேசஸ் தான், செட்டுக்கும் கர்லி பிரேசஸ்னால அது வந்து டிக்ட்டுக்கு தான் ப்ரியாரிட்டி கொடுக்கும். அதனால உங்களுக்கு இப்படி தான் வரும். ஸோ எம்டி செட் கிரியேட் பண்ணால் அப்போ என்ன பண்ணணும், நம்ம இப்படி தான் கிரியேட் பண்ணுமே தவிர இப்படி கிரியேட் பண்ணக்கூடாது. கர்லி பிரேசஸ் கொடுத்து எம்டியாக கொடுத்தீங்கன்னா அது டிக்டாக தான் எடுத்துக்குமே தவிர செட்டாக எடுத்துக்காது. செட்டுன்னு கொடுத்தா மட்டும்தான் செட்டாக எடுத்துக்கும். செட்டில் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்ப்போம். செட் அப்படின்னா உங்களுக்கு வந்து டூப்ளிகேட்ஸ் வேல்யூஸாக அலோவ் பண்ணாது. ஓகே, செட் வந்து டூப்ளிகேட் எலிமெண்ட்ஸ் அலோவ் பண்ணாது. இப்போ பாருங்க, ஸோ இதில் வந்து டூப்ளிகேட் இருக்கு, எதெல்லாம் இருக்கு, 2 டூப்ளிகேட் ஆகுது, 7 டூப்ளிகேட் ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா 2 3 4 5 6 7 8 எல்லாம் வந்துருக்கு. 2 வந்து டூப்ளிகேட் ஆயிடுச்சு நம்ம கொடுக்கும் போது. ஆனால் அது என்ன பண்ணாது, டூப்ளிகேட்டை அக்செப்ட் பண்ணாது. கவனிங்க, 4 2 1 5 4 2 இப்படின்னு கொடுத்துருக்கேன். இப்போ இசட்ல போய் பாருங்க. ஓகே, இசட்ல இருக்க டேட்டா என்ன இருக்கு, நான் கொடுத்த எலிமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கான்னு பார்த்தா நான் கொடுத்த எலிமெண்ட்ஸ் எல்லாத்தையும் டூப்ளிகேட்ஸ்லாம் இல்லாம தான் கொடுக்கும். டூப்ளிகேட்ஸோட வரும், டூப்ளிகேட்ஸோட வரவே வராது, டூப்ளிகேட்ஸோட வரவே வராது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், செட் டஸ் நாட் அலோவ்ஸ் டூப்ளிகேட் வேல்யூஸ். ஓகே, செட்ல வந்து
டூப்ளிகேட் வேல்யூ சப்போர்ட் பண்ணாது. இப்போ பாருங்க, நான் வேற யாரையும் கொடுக்குறேன். என்ன பண்ண பாருங்க, கர்லி பிரேஸ் போட்டு கோட்ஸ் போடுறேன். ஓகே, சரி. இப்போ ஃபர்ஸ்ட் திங் வந்து டூப்ளிகேட் அலோவ் பண்ணாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். டூப்ளிகேட் வேல்யூஸ் செட்டில் என்ன பண்ண முடியாது, ஆட் பண்ணவே முடியாது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட், இதில் வந்து ஒரு வித்தியாசம் பார்த்தீங்கன்னா என்னன்னா, இந்த நார்மலாக லிஸ்ட்டும் சரி, ஸ்ட்ரிங்கும் சரி, டப்புளும் சரி, என்ன பண்ணணும் அப்படின்னா, வெனவர் நீங்கள் ஒரு எலமெண்ட் கிரியேட் பண்ணீங்கன்னா, அந்த எலமெண்ட்ல எதனா வேல்யூ கொடுத்தீங்கன்னா, ஒரு எலமெண்ட் கிரியேட் பண்ணுறீங்க, அந்த எலமெண்ட்ல சம் வேல்யூ இருந்துச்சுன்னா அதுக்கு என்ன பண்ணணும்னா, இட் வில் கிரியேட் அ இண்டெக்ஸ். இண்டெக்ஸ் வந்து நம்ம கிரியேட் பண்ண மாட்டோம், அதுவாக தான் கிரியேட் பண்ணுவோம். எக்ஸ் ஈக்குவல் டு ஹலோன்னு கொடுத்துட்றேன். அப்போ எக்ஸ் ஆஃப் 0னா ஹெச் தானே, எக்ஸ் ஆஃப் 1னா இ தானே. அந்த பொசிஷன் வந்து அது ஆல்ரெடி ரைட் பண்ணும்போது எடுத்துக்கும். அப்போ என்ன அர்த்தம், இண்டெக்ஸிங்ன்றது என்னன்னா ஃபெச்சிங் த வேல்யூஸ் ஆஃப் எ சீக்வன்ஸ். ஓகே, இப்போ இதில் டிக்ஷனரியாக இருந்தாலும் சரி, லிஸ்டாக இருந்தாலும் சரி, நம்ம என்ன பண்ணலாம், டபிள்யூ பாருங்க, இது கொடுத்துட்டேன். இப்போ டபிள்யூ கொடுத்தேன்னா என்ன ஆகுது பாருங்க. அதே மாதிரி ஆர்டராகவே இப்போ இங்கே ஷார்ட் பண்ணி வந்திருக்கு பார்த்தீங்களா, இங்கே ஷார்ட்டடாக வந்திருக்கா, இங்கே ஷார்ட்டடாக வந்திருக்கா. சரி, இப்போ பாருங்க, இப்போ ஆர்டராக வந்திருக்கா. ஸோ லிஸ்ட்டும் டப்புளும் ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் இண்டெக்ஸ் கிரியேட் பண்ணுது. டப்புள் செட்டு வந்து இண்டெக்ஸை கிரியேட் பண்ணாது. இண்டெக்ஸ் கிரியேட் பண்ணாதனால தான் அது அன்ஆர்டர்டாக இருக்கும். அன்ஆர்டர்டு டேட்டா சீக்வன்ஸ் தான் செட்டு. அன்ஆர்டர்டு டேட்டா சீக்வன்ஸ் தான் செட்டு. இப்போ நான் வந்து டைப் ஆஃப் டபிள்யூ கொடுத்து பாருங்க, செட்டுன்னு வரும். டபிள்யூ ஈக்குவல் டு ஒரு வேல்யூ கொடுக்குறீங்க. ஓகே, என்ன வேல்யூ வேணால் கொடுத்துக்கிறீங்க, ஆனால் அது என்ன பண்ணாது, உங்களுக்கு டூப்ளிகேட்ஸை அலோவ் பண்ணாது. அதே மாதிரி ஆர்டராகவே இருக்காது. நீங்கள் கொடுத்த ஆர்டரில் இருக்கான்னா கண்டிப்பாக நீங்கள் கொடுத்த ஆர்டரில் இருக்காது, இருக்குன்னு சொல்ல முடியாது. ஓகேவா, அது அசெண்டிங் ஆர்டரில் வருமானா அப்படின்னு சொல்ல முடியாது. டிசெண்டிங் ஆர்டர் அதெல்லாம் கிடையாது. அது ஒரு அரேஞ்ச்மெண்ட்டில் போய் ஸ்டோர் ஆகும். ஓகே, இண்டெக்ஸே கிரியேட் பண்ணாதுன்னா முக்கியமானது என்னென்னா, செட்டில் ஸ்லைசிங்கும் இண்டெக்ஸிங்கும் பண்ண முடியாது. செட்டை வந்து செட்டாக தான் யூஸ் பண்ண முடியும். செட்டை நீங்கள் டப்ளாக மாற்றியோ லிஸ்ட்டாக மாற்றியோ தான் இண்டெக்ஸ் பண்ண முடியுமே தவிர டைரெக்டாக பண்ணவே முடியாது. செட்டு வந்து செட் ஆப்ரேஷன்ஸ்க்காக வச்சுருக்காங்க, அதுக்கு முன்னாடி பார்த்துரும். இசட் ஈக்குவல் டு டபிள்யூ ஈக்குவல் டு இதை கொடுத்துட்டேன். இப்போ சம்டைம்ஸ் இதில் வந்து டேட்டா மாற்ற முடியுமானா இண்டெக்ஸ் பண்ணி மாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டேன். அப்போ ஆட் பண்ண முடியுமானா ஆட் பண்ண முடியும். எப்படி ஆட் பண்ண போகிறோம்னு பாருங்கள். இதில் என்ன ஃபங்க்ஷன் வச்சுருக்காங்கன்னா டபிள்யூ டாட் ஆட் ஆட் ஆஃப் 100ன்னு கொடுக்குறேன். இப்போ டபிள்யூ எங்கே இருக்குது, எங்கே வேணால் ஆட் ஆகும். ஆட் ஆஃப் 53 கொடுக்குறேன். டபிள்யூ இப்போ எங்கே இருக்குது, எந்த இடத்துல வேணால் வரலாம். பாருங்களேன், முன்னாடி டபிள்யூ 100 எங்கே இருந்துச்சு, இப்போ 100 எங்கே இருக்குது பாருங்கள். திருப்பி டபிள்யூ டாட் ஆட் ஆஃப் ஒரு வேல்யூ கொடுக்குறேன், 64 கொடுக்குறேன். இப்போ வந்து பாருங்க 64 எங்கே வேணால் ஆட் ஆகும். இங்கே தான் ஆட் ஆகும்னு நமக்கு ஆப்ஷனே கிடையாது. நீங்கள் எந்த வேல்யூ கொடுத்தாலும் அந்த வேல்யூ போயிட்டுனா ஆகும். அப்பன்னு கொடுத்துட்டேன் பாருங்க, ஆட் கொடுக்காம அப்பன்னு கொடுத்தேன், அதனால் வருது. ஆட் கொடுத்தேன்னா வருது, எந்த இடத்துல வேணால் ஆட் ஆகலாம். அன்ஆர்டர்டு டேட்டா சீக்வன்ஸ் டஸ் நாட் சப்போர்ட் டூப்ளிகேட் என்ட்ரிஸ். அன்ஆர்டர்டு டேட்டா சீக்வன்ஸ் டஸ் நாட் சப்போர்ட் டூப்ளிகேட் என்ட்ரிஸ். அதுதான் செட்டு. ஓகே, இண்டெக்ஸிங்கும் ஸ்லைசிங்கும் பாசிபிள் கிடையாது. அப்போ ஆட் பண்ண முடியுமானா ஆட் பண்ண முடியும். ஆட் பண்ண முடியும்னா கண்டிப்பாக ஆட் பண்ண முடியும். ஆட் ஃபங்க்ஷன். ரிமூவ் பண்ண முடியும்னா ரிமூவ் பண்ணலாம். டபிள்யூ டாட் இங்கே என்னென்ன ஃபங்க்ஷன் இருக்குன்னு பாருங்கள், டிஆர் ஆஃப் செட்டுன்னு போடுங்க. அதுக்கு ரிமூவ் பாப் 2 ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ டபிள்யூவில் வந்து டபிள்யூ டாட் ரிமூவ் கொடுத்தேன்னா, ரிமூவ் எப்பவுமே என்ன பண்ணணும், எலமெண்ட்டை பேஸ் பண்ணி ரிமூவ் பண்ணணும். இப்போ நான் எலமெண்ட் வந்து 5 கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க, 5 ரிமூவ் பண்ணிடுச்சு. ஓகே, இதே வந்து ரிமூவ்க்கு வந்து 2 ஆப்ஷன் இருக்குது லிஸ்ட்லேயும் சரி. லிஸ்ட்லேயே வந்து ரிமூவ்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, பாப்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது.
பாப் ஃபங்க்ஷன் கொடுத்தா என்ன பண்ணோம், ஒரு வேல்யூ பாஸ் பண்ணீங்கன்னா அந்த இண்டெக்ஸில் இருக்கிற எலிமெண்ட்டை ரிமூவ் பண்ணும். வேல்யூவே பாஸ் பண்ணலைன்னா லாஸ்ட் எலிமெண்ட்டை இண்டெக்ஸ் பண்ணி எடுத்து வரும். ஓகே, வேற செட் ஆப்ரேஷன் வித்தியாசம். எப்படின்னா செட் ஆப்ரேஷனில் நீங்கள் ஆட் எப்பயாவது நீங்கள் ரன் டைமில் உங்களுக்கு செட்டை கிரியேட் பண்ணுற பிறகு ஆட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எலமெண்ட்ஸை ஆட் ஃபங்க்ஷன் வழியாக ஆட் பண்ணிக்க முடியும். அதே நேரத்தில் எலமெண்ட்ஸை டெலீட் பண்ணணும்னா ரிமூவும் பாப்பும் வச்சுருக்காங்க. ரிமூவ் ஃபங்க்ஷனில் என்ன கொடுக்கணும்னா w டாட் ரிமூவ் ஆஃப் 8ன்னு கொடுக்குறேன். இப்போ நான் பாருங்க w போனீங்கன்னா 8 ரிமூவ் ஆயிடுச்சு. பாப் வந்து நம்ம நார்மலாக லிஸ்ட்டில் எப்படி கொடுப்போம், பாப் சின்டாக்ஸு பாப் ஆஃப் 3 அப்படின்னு கொடுப்போம். கொடுத்தா என்ன ஆகும், இண்டெக்ஸில் 3ன்ற எலமெண்ட் போயிடும். ஆனால் நான் இந்த இண்டெக்ஸே கிடையாதுன்றேன். இண்டெக்ஸே கிடையாதுன்னா அது என்ன பண்ணும் அப்படின்னா நீங்கள் இண்டெக்ஸ் நம்பர்லாம் பாஸ் பண்ண முடியாது. ஏன்னா இண்டெக்ஸிங்கே கிடையாது இல்லை. பாப்னாலே ஆல்வேஸ் ரிமூவ்ஸ் தி ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் இந்த லிஸ்ட். இப்போ ரன் பண்ணி பாருங்க, என்ட்ரிச்சுன்னா இப்போ வந்து டபிள்யூல போய் பாருங்க, ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் ரிமூவ் பண்ணிட்டு ரிட்டர்ன் பண்ணும். அந்த எலிமெண்ட்டை நமக்கு ரிட்டர்ன் பண்ணும். ஓகே, ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டை டெலீட் பண்ணிட்டு ரிட்டர்ன் பண்ணுது. ஸோ பாப் அண்ட் ரிமூவ் வில் ரிமூவ் தி எலமெண்ட்ஸ் ஃப்ரம் தி செட். பாப்பில் வந்துட்டு லிஸ்ட்டாக இருந்தால் இண்டெக்ஸ் கொடுப்போம். இண்டெக்ஸே கொடுக்கலன்னா கடைசி எலிமெண்ட் ரிமூவ் பண்ணணும். செட் அப்படி கிடையாது. செட்டில் நீங்கள் இண்டெக்ஸ்லாம் கொடுக்க மாட்டீங்க, வெறும் பாப் தான் கொடுப்பீங்க. பாப்புன்னு கொடுத்தாலும் என்ன பண்ணும், ஆட்டோமேட்டிக்காக இட் ரிமூவ்ஸ் தி ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் இந்த லிஸ்ட்டு. சரியா, அதான் லாஜிக். ஓகே, ஸோ இது தாண்டி வேற என்ன ஃபங்க்ஷன் இருக்குது இதில் லிஸ்ட்னு பார்ப்போம். செட்டில் ஆட் ரிமூவ் இல்லாமல் சில ஃபங்க்ஷன்ஸ்லாம் இருக்காங்க, வச்சுருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இன்டர்செக்ஷன் ஒன்று வச்சுருக்காங்க பார்ப்போம். இப்போ இது ஒரு லிஸ்ட் வச்சுருக்கேன். இன்டர்செக்ட் பண்ணோன்னா செட் ஆப்ரேஷன்ஸ் அப்படின்னா யூனியன், இன்டர்செக்ஷன், மைனஸ் இதெல்லாம் வந்து செட் ஆப்ரேஷன்ஸ். ஏ யூனியன் பி, ஏ இன்டர்செக்ஷன் பி, ஏ மைனஸ் பி அதெல்லாம் படிச்சிருப்போம். அது மாதிரி வர்றது தான் செட் ஆப்ரேஷன்ஸ். ஸோ அந்த ஆப்ரேஷன்ஸை கொஞ்சம் ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ஒன்றும் ஈஸியாக இருக்கும். ஸோ ரொம்ப நீங்கள் எதுவும் பண்ண போகிறது இல்லை, அதுதான் பண்ண போகுது. என்ன பண்ணணுன்றது தெரிஞ்சுட்டா மட்டும் போதும். சரியா, ஓகே. நம்மக்கிட்ட இன்னொரு செட் வச்சுருக்கேன் ஒய்ன்னு. ஒய்ன்ற செட்டில் எனக்கு செட் ஆஃப் வேல்யூஸ் வச்சுருக்கேன். சரி, இப்போ வந்துட்டு ஒரு எட்டு தப்பாயிடுச்சா, இப்போ ஒய்ல பார்த்தா ஒரு செட் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இருக்கு, எக்ஸ்ல பார்த்தா ஒரு எலிமெண்ட்ஸ் இருக்கு. எக்ஸ் தான் இதுவா, சரி எக்ஸை வந்து இது மாதிரி ஆயிக்கலாம். கவனிச்சிங்க, எக்ஸ்ல இது இருக்கு, ஒய்ல இது இருக்கு. எக்ஸ் டாட் இன்டர்செக்ஷன் ஆஃப் ஒய் அப்படி கொடுத்தனா எக்ஸ்லயும் ஒய்லயும் காமன் எலிமெண்ட்ஸ் என்னவோ அதெல்லாம் சொல்லிடும். எக்ஸ்லயும் ஒய்லயும் இருக்கிற காமன் எலிமெண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு சொல்லிடும். ஸோ எக்ஸ் டாட் இன்டர்செக்ஷன் ஆஃப் ஒய்ன்னு கொடுத்தா போதும். எக்ஸ் டாட் இன்டர்செக்ஷன் ஆஃப் ஒய் எக்ஸ், அவ்வளோதான். இதே வந்துட்டு எக்ஸ் டாட் டிஃபரன்ஸ் ஆஃப் ஒய் அப்படி கொடுத்தனா என்ன பண்ணணும் அப்படின்னா ஏ மைனஸ் பி. இது நார்மலாக ஏ மைனஸ் பி செட் ஆப்ரேஷனில் ஏ மைனஸ் பி என்ன பண்ணோம் அப்படின்னா ஏலையும் பிலையும் இருக்கிற காமன் எலிமெண்ட்ஸை ஏலேருந்து ரிமூவ் பண்ணிட்டு மீதி இருக்க ஏ எலிமெண்ட்ஸ் மட்டும் கொடுத்துச்சுன்னா அது ஏ மைனஸ் பி. அதாவது ஏ மைனஸ் பி அப்படின்னா ஏலையும் பிலையும் இருக்கிற காமன் எலிமெண்ட்ஸை ஏலேருந்து ரிமூவ் பண்ணிட்டு மீதி இருக்க ஏவை மட்டும் கொடுக்குறது தான் ஏ இன்டர்செக்ஷன் பி. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம், எக்ஸ்ட்ரா டிஃபரன்ஸ் ஆஃப் டிஃப்ரென்ஸ் தான் பார்க்குறோம். இப்போ கொடுத்தா என்ன ஆகுது பாருங்க, ஏலையும் பிலையும் இருக்கிற காமன் எலிமெண்ட்ஸ் என்ன 3, 4, 6 அதை ஏலேருந்து ரிமூவ் பண்ணிடுச்சு. டிஃபரன்ஸ் ரிமூவ் பண்ணிட்டா என்ன ஆகும், மீதி இருக்குது 200, 9, 53, 87 தான் இருக்கும். ஸோ ஏ இன்டர்செக்ஷன் பி வேற, ஏ மைனஸ் பி வேற.
ஏ மைனஸ் பின்றது ஏலையும் பிலையும் இருக்க காமன் எலமெண்ட்ஸை ஏலேருந்து ரிமூவ் பண்ணிட்டு மீதி கொடுக்கறது தான் ஏ மைனஸ் பி. ஆனால் காமன் எலமெண்ட்ஸை மட்டும் கொடுக்கறது ஏ இன்டர்செக்ஷன் பி. சரியா? அதுதான் இங்கே இன்டர்செக்ஷன் டிஃப்ரென்ஸ்ன்னு போடுறேன். மைனஸ் தான் டிஃப்ரென்ஸ்ன்னு போடுறேன். யூனியனும் இருக்கு, எக்ஸ் டாட் யூனியன் ஆஃப் ஒய்ன்னு கொடுக்கலாம். யூனியன் ஆஃப் ஒய் என்னாச்சு? ரெண்டு செட்டு சேர்த்து அப்பவும் டூப்ளிகேட்ஸ் வராது, அப்பவும் டூப்ளிகேட்ஸ் வராது. டூப்ளிகேட்ஸ் ஜாயின் பண்ண பிறகு டூப்ளிகேட்ஸ் இருந்தால் ரிமூவ் பண்ணிட்டு தான் கொடுக்கும். ஸோ செட்டுன்றது என்ன அப்படின்னா, எப்பெல்லாம் உங்களுக்கு வந்து ஒரே நிமிஷம் இருக்குங்க. ஹலோ, இந்த வரேன் வெயிட் பண்ண ஒரு 5 minutes அப்படியே லைன்லேயே இருங்க, நான் வந்துடுறேன். 5 minutes.
ஓகே, பார்க்கலாம். அதாவது யூனியனும் டிஃப்ரென்ஸும் வேற வேற. யூனியன் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, எல்லாம் கவனிச்சிங்க, யூனியன் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா ரெண்டு லிஸ்டையும் ஒன்னா சேர்க்குது. ஆனா டிஃப்ரென்ஸ்ன்றது நல்லா பார்த்துக்குங்க, ஏ மைனஸ் பி அப்படின்னா காட்டுறேன் பாருங்க. இது ஏ, ஓகே, இது ஒரு டேட்டா செட், ஓகே, இது வச்சுருங்க. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா அடுத்தது வேற ஒன்று கேட்குறீங்க, இது பி, ஓகே. இப்போ இது கிரீன் ஃபுல்லாக ஏ, பிங்க் ஃபுல்லாக பி. ஏ மைனஸ் பினா ஏலையும் பிலையும் இருக்கிற காமன் எலமெண்ட்ஸ் போக மீதி இருக்கிற இந்த பார்ட் மட்டும்தான் ஏ. அதுதான் ஏ மைனஸ் பி, ஏ டிஃபரன்ஸ் பி. யூனியன்னா இதையும் ஒன்னா சேர்த்துரும். சரியா? திருப்பி போட்டு காமிக்கிற மாதிரி சின்ன கம்மியாக எலமெண்ட்ஸ் போட்டு காமிக்கிறேன். எக்ஸ்ல வந்து வச்சுப்போம் 2 4 5 6 இதான் இருக்கு. ஒய்ல வந்து 4 9 6 இருக்கு. இப்ப எக்ஸ் டாட் இன்டர்செக்ஷன் ஆஃப் ஒய் கொடுத்தேன்னா ரெண்டுத்திலையும் உள்ள காமன் எலமெண்ட்ஸ், எக்ஸ்லயும் ஒய்லயும் உள்ள காமன் எலமெண்ட்ஸ் யாரு? 4 4 ரெண்டுத்திலையுமே இருக்கு, 6 6 ரெண்டுத்திலையுமே இருக்கு. அதுதான் இன்டர்செக்ஷன். அதே வந்துட்டு எக்ஸ் டாட் டிஃபரன்ஸ் ஆஃப் ஒய் கொடுத்தேன்னா எக்ஸ்லயும் ஒய்ல இருக்க காமன் எலமெண்ட்ஸ் யாரு? 4ம் 6ம். அந்த 4 6 எக்ஸ்ல இருந்து ரிமூவ் பண்ணிட்டு மீதி இருக்கிறது என்ன வரும்? 2ம் 5ம். அதுதான் வரப்போகுது. புரியுதா? 2ம் 5ம். இதே ஒய் டாட் டிஃபரன்ஸ் ஆஃப் எக்ஸ் கொடுத்தீங்கன்னா எக்ஸ்லயும் ஒய்லயும் உள்ள காமன் எலிமெண்ட்ஸ் போக ஒய்ல என்ன இருக்கோ அது மட்டும் தான் வரும். அப்போ 4 6 போனா மீதி என்ன இருக்கு? 9 மட்டும்தான் இருக்கு. சரியா? புரியுதா? இதே மாதிரிதான் ஒரு எக்ஸ் ஒய். ஸோ எக்ஸ் டாட் யூனியன், யூனியன் என்ன பண்ணும்? ரெண்டையும் ஒன்னா சேர்த்துரும், ரெண்டு செட்டையும் ஒன்னா சேர்த்துரும். அதுதான் யூனியன். யூனியன் இன்டர்செக்ஷன் டிஃபரன்ஸ். அது எல்லாமே அந்த நேரம் எக்ஸையும் ஒய்யும் மாத்தாது. இப்போ நீங்க இசட் ஈக்குவல் டு எக்ஸ் டாட் யூனியன் ஆஃப் ஒய்ன்னு கொடுத்தீங்கன்னா எக்ஸ் அப்படியே தான் இருக்கும், ஒய் அப்படியே தான் இருக்கும், இசட்ல தான் அந்த டேட்டா இருக்கும். அதே மாதிரி இசட் ஈக்குவல் டு எக்ஸ் டாட் டிஃபரன்ஸ் ஆஃப் ஒய் கொடுத்தீங்கன்னா எக்ஸும் ஒய்யும் அப்படியே தான் இருக்கும், இசட்ல தான் என்ன இருக்கும்? அந்த டிஃபரன்ஸ் டேட்டா இருக்கும். புரியுதா? இன்டர்செக்ட் பண்ணாலும் சரி எது பண்ணாலும் சரி அப்படிதான் இருக்கும். எக்ஸ் இப்போ இதே பாருங்க, இசட் ஈக்குவல் டு எக்ஸ் டாட் இன்டர்செக்ஷன் ஆஃப் ஒய் கொடுத்தேன்னா இப்போ இசட்ல என்ன இருக்கும்? வருதா? காமன் எலிமெண்ட்ஸ் வந்துருச்சா? இப்படிதான் இருக்கும். இதுல இன்னொரு ஆப்ஷன் இருக்கு, எக்ஸ் ஒய் எல்லாம் பார்த்துக்கிடுங்க. எக்ஸ் ஒய், எக்ஸ் டாட் இன்டர்செக்ஷன் ஆஃப் ஒய் கொடுத்தா காமன் எலிமெண்ட்ஸ் மட்டும் வருது. ஆனா இதே பாருங்க, எக்ஸ் டாட் இன்டர்செக்ஷன் அப்டேட், இன்டர்செக்ஷன் அப்டேட் அண்டர்ஸ்கோர் அப்டேட் ஆஃப் ஒய் கொடுத்தேன்னா எதுவும் வராது. ஒய்யை பாருங்க கரெக்டா நீங்க அடிச்சு டேட்டா இருக்கும். எக்ஸ் மட்டும் என்ன ஆயிடுச்சு பாருங்க, என்ன ஆயிடுச்சு? இன்டர்செக்ஷன் அப்டேட்னா ரெண்டு டேட்டா செட்ல இருக்க காமன் எலமெண்ட்ஸ் மட்டும் எடுத்து ஃபர்ஸ்ட் டேட்டா செட்டை அப்டேட் பண்ணி விட்டுரும். ஸோ அப்போ என்ன ஆகும்? எக்ஸ்ல இருக்க எலமெண்ட்ஸ்லாம் போக மீதி இருக்க காமன் எலமெண்ட்ஸ் மட்டும் தான் எக்ஸ்ல இருக்கும், மற்ற எலமெண்ட்ஸ்லாம் ரிமூவ் ஆயிடும். இதே ஒய் டாட் இன்டர்செக்ஷன் அப்படிங்கிற எக்ஸ் கொடுத்தா இப்படி மாறி இருக்கும். சரியா? இன்டர்செக்ஷன் அப்டேட்ன்றது உங்களோட டேட்டா செட்டையே மாற்றி விட்டுரும். எக்ஸ்ல முதல்ல என்ன இருந்துச்சுன்னா 2 4 5 6 7 இருக்குன்னு வச்சுங்க, எல்லாம் பார்த்துக்குங்க. ஒய்ல என்ன இருக்குன்னா 4 7 8 9 இருக்குன்னு வச்சுங்க. எக்ஸ்லயும் ஒய்ல இருக்க டேட்டா இதுதான். எக்ஸ் டாட் இன்டர்செக்ஷன் ஆஃப் ஒய் கொடுத்தீங்கன்னா காமன் எலமெண்ட்ஸ் மட்டும் வரும், ஆனா எக்ஸும் ஒய்யும் அப்படியே தான் இருக்கும். ஆனா இதே இன்டர்செக்ஷன் அப்டேட் அப்படின்னு கொடுத்தேன்னா
இன்டர்செக்ஷன் அண்டர்ஸ்கோர் அப்டேட்னு கொடுத்தேன்னா ஆஃப் ஒய் கொடுத்தேன்னா எக்ஸே மாறிடும். மாறிடுச்சா? இதுதான் அட்வான்டேஜ். கிளியரா? ஓகே. எக்ஸ் டாட் இன்டர்செக்ஷன் ஆஃப் ஒய் பார்த்துக்கிடுங்க. இதே வந்து இன்னொரு ஆப்ஷன் இருக்கு, டிஃபரன்ஸ் அப்டேட்டும் இருக்கு, இன்டர்செக்ஷன் அப்டேட்டும் இருக்கு, டிஃபரன்ஸ் அப்டேட்டும் இருக்கு. ஓகே, இப்போ இன்னொன்று பாருங்க. எக்ஸ் ஒய் நல்லா பார்த்துங்க. எக்ஸ் டாட் டிஃபரன்ஸ் ஆஃப் ஒய்னா எக்ஸ்லயும் ஒய்ல இருக்க காமன் எலிமெண்ட்ஸ் எக்ஸ்ல எடுத்துட்டு மீதி இருக்க எக்ஸ் மட்டும் தான் வரும்னு சொல்லியிருக்கேன். கரெக்டா? எக்ஸ் டாட் டிஃபரன்ஸ் ஆஃப் ஒய்னா எக்ஸ்லயும் ஒய்லயும் இருக்கிற காமன் எலிமெண்ட்ஸ் எடுத்துட்டு மீதி இருக்கிறது மட்டும் தான் வரும்னு சொல்லியிருக்கேன். ஓகே, have a list inside a tuple, we can change the elements in list. பார்ப்போம். if we have a list inside a tuple, டப்புள்குள்ள ஒரு லிஸ்ட் இருந்தா அதை மாற்ற முடியுமான்னு கேட்குறீங்க அதானே? டப்புள்குள்ள இருக்கிற வேல்யூவை மாற்ற முடியாது. ஓகே, இப்போ எக்ஸ் நீங்கள் என்ன இருங்க மாதிரி இந்த இது முடிச்சுட்டு உங்கள் கொஸ்டின் பாரு. ஓகே, இது முடிச்சிருவோம். டிஃப்ரென்ஸ் மாதிரி டிஃப்ரென்ஸ் அப்டேட் மாதிரி இன்னொன்று இருக்குது. என்ன டிஃப்ரென்ஸ்னா எக்ஸ் டாட் எல்லாம் பார்த்துங்க, எக்ஸும் ஒய்யும் பார்த்துங்க. எக்ஸ் டாட் சிமெட்ரி டிஃப்ரென்ஸ், சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒய்ன்னு கொடுத்தனா என்ன வரும் அப்படின்னா, சிமெட்ரினா ஒரு பக்கம் பண்ணால் இன்னொரு பக்கமும் வரா மாதிரி தான் இருக்கிறது தான் சிமெட்ரி. அந்த மாதிரி சிமெட்ரி டிஃப்ரென்ஸ்னா என்னன்னா எக்ஸ் ஏ மைனஸ் பியும் பி மைனஸ் சியும் சேர்ந்த மாதிரி வர்றது தான் சிமெட்ரி டிஃப்ரென்ஸ். ஏ மைனஸ் பியும் பி மைனஸ் ஏவும் ரெண்டையும் சேர்ந்து வந்தா சிமெட்ரி டிஃப்ரென்ஸ். அதாவது என்ன அர்த்தம்னா ஏ மைனஸ் பின்னா என்ன பண்ணும், ஏலையும் பியில் இருக்க காமன் எலிமெண்ட்ஸ் ஏல திரும்ப பண்ணும். ஓகே, சிமெட்ரி டிஃப்ரென்ஸ் என்ன பண்ணணும்னா ஏலையும் பியில் இருக்க காமன் எலிமெண்ட்ஸ் ரெண்டுத்துலையும் எடுத்துட்டு ரெண்டையும் மீதி இருக்கிறத சேர்த்துச்சுன்னா அதுதான் சிமெட்ரி டிஃப்ரென்ஸ். திருப்பி சொல்றேன், எக்ஸ் டாட் ஓகே டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒய் என்னவோ ஸ்பெல்லிங் தப்பு, ஒய் டாட் டிஃப்ரென்ஸ் ஆஃப் எக்ஸ் என்னவோ அது ரெண்டையும் சேர்த்துட்டா அதுதான் என்னது சிமெட்ரி டிஃப்ரென்ஸ். புரியுதா? சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ். ஓகே, இது பார்த்துருங்க. இதே மாதிரி டிஃப்ரென்ஸ் அப்டேட் இருக்க மாதிரி சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ் அப்டேட்டும் இருக்கு. செட்டு டாட் போட்டிங்கனாலே காமிக்க பாருங்க. ஆடு, கிளியர், காப்பி, டிஃப்ரென்ஸ், டிஃப்ரென்ஸ் அப்டேட்டு, இன்டர்செக்ஷன் அப்டேட் பார்த்துருக்கோம். இதெல்லாம் இன்னும் பார்க்கல. சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ் பார்த்துருக்கோம். யூனியன் பார்த்துட்டோம். பாப் ரிமூவ் பார்த்துட்டோம். சப்செட் சூப்பர் செட் அதே மாதிரி தான். சப்செட் சூப்பர் செட்னா என்னன்னா இப்போ எக்ஸ் இருக்கு, ஒய் இருக்கு. ஓகே, ஒய் வந்து எக்ஸ் டாட் இஸ் சூப்பர் செட் ஆஃப் நல்லா பார்த்துங்க ஒய் அப்படின்னு கொடுக்குறேன், ஃபால்ஸ் வருது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா எக்ஸ் வந்து ஒய்யோட சூப்பர் செட். சூப்பர் செட் சப்செட் அப்படின்னா என்ன? சப்செட்னா இப்போ ஒய் இருக்கு, ஒய்ல வந்து 3ம் 4ம் தான் இருக்கு, எக்ஸ்ல 2 4 5 6 இருக்கு. ஒய் வந்து எக்ஸோட சப்செட்னா ஒய் வந்து எக்ஸோட சப்செட்னா ஒய்ல இருக்க எல்லா எலமெண்ட்ஸும் எதில் இருக்கணும்? எக்ஸ்ல இருக்கணும். அப்படி இருந்தால் தான் சப்செட். இப்போ பாருங்க, ஒய் டாட் இஸ் சப்செட் ஆஃப் எக்ஸ்ன்னு கொடுக்குறேன். என்ன வருது? தப்பா கொடுக்குறேன். ஒய் டாட் இஸ் சப்செட் ஆஃப் எக்ஸ்ன்னு கொடுத்தா ஃபால்ஸ் வரும். ஏன்னா ஒய்ல இருக்கிறது 3ம் 4ம், ஆனால் இங்கே என்ன இருக்கு? 3 4 இல்லை, ரெண்டுமே இருக்கணும். எது இருந்தாலும் மொத்தமாக இருக்கணும். இப்போ இதே வந்து நீங்கள் எப்படி வச்சுங்க 4,7 இதில் இருக்கு. எக்ஸ்ல என்ன இருக்கு பாத்துங்க, ஒய்ல என்ன இருக்கு பாத்துங்க. எக்ஸ் டாட் இஸ் சப்செட் ஆஃப் ஒய்ன்னு கொடுத்தனா எரர் வரும். சாரி, எரர் வராது, ஃபால்ஸ் வரும். ஆனா ஒய் டாட் இஸ் சப்செட் ஆஃப் எக்ஸ் கொடுத்தனா ட்ரூ வரும். ஏன்னா ஒய்ல இருக்க எல்லா எலமெண்ட்ஸும் எக்ஸ்ல இருக்கு. சப்செட்னா அதுல இது இருக்கா அப்படின்னு பார்க்கும். ஓகே, அப்போ ஒய் வந்து எக்ஸ்ல இருக்கான்னு பார்க்கும். இதே வந்து எக்ஸ் டாட் இஸ் சூப்பர் செட் ஆஃப் ஒய்ன்னு கொடுத்தா ஆமான்னு சொல்லும். ஒய்யோட சூப்பர் செட் எக்ஸா அப்படின்னு பாக்குறீங்க. ஒய்யோட சூப்பர் செட் எக்ஸ்னா ஒய்ல இருக்க எல்லா எலமெண்ட்ஸும் எக்ஸ்ல இருக்கணும். ஓகே, சூப்பர் செட் ஸ்பெல்லிங் தப்பா அடிச்சிட்டோம். ஓகே, இஸ் சூப்பர் செட் அப்படின்னா இது வந்து சூப்பர் செட்டா இல்லையா அப்படின்னு பாக்குறது. சப்செட்னா சப்செட் இல்லையான்னு பாக்குறது. புரிஞ்சா எல்லாருக்கும்? எதுனா டவுட் இருக்கு? இதுல இருக்கிறவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். யாருக்காச்சும் டவுட் இருந்தா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ஓகே, நெக்ஸ்ட்.
சத்யா அன்மியூட் பண்ணிட்ட பாருங்க, கேட்கலாம் நீங்க கேள்வி. நான் சத்யா வாணியம்பாடியில இருந்து. டவுட் இருந்தா கேளுங்க. சூப்பர் செட் டவுட்டா? சரி அப்போ சொல்லுங்க சொல்லுங்க. யாரோ கேட்க வந்தீங்களா? கேளுங்க. சூப்பர் செட் சப்செட் ரெண்டுமே டவுட். ஓகே பார்ப்போம். சூப்பர் செட்னா என்ன, சப்செட்னா என்ன? சப்செட் ஓகேங்களா. சப்செட்னா சப்னாலே இப்போ இப்படி வச்சுப்போம், இன்ஸ்பெக்டர் சப் இன்ஸ்பெக்டர் அப்படின்னு இருக்காங்க. இன்ஸ்பெக்டர் கீழே தான் சப் இன்ஸ்பெக்டர் இல்லையா? அந்த மாதிரி தான் செட்டு கீழே தான் சப்செட் இருக்கும். அப்போ செட்டுக்குள்ளே தான் சப்செட் இருக்கும். சப்செட்ன்றது என்னன்னா இதுல ஒரு பகுதியா அது இருக்கா இல்லையான்னு பாக்குறது தான் சப்செட். எது? ஒரு செட் வந்து இன்னொரு செட்டோட பார்ட்டா அப்படி இல்லையா அப்படின்னு பாக்குறது தான் என்ன ஆப்ஷன், சப்செட். ஓகேங்களா. இதே சூப்பர் செட்னா எங்க ஏதாவது அந்த செட்டுக்கு பேரண்டா இதுன்னு பார்க்கும். ஓகேங்களா. எந்த செட்டுக்கு? எக்ஸ் டாட் சூப்பர் செட் ஆஃப் ஒய்ன்னு கொடுத்தனா ஒயில இருக்க எலமெண்ட்ஸ் எல்லாம் எக்ஸ்ல இருக்கா இல்லையான்னு பார்க்கும். ஒயில இருக்க எலமெண்ட்ஸ் எல்லாம் எக்ஸ்ல இருக்கா இல்லையான்னு பார்க்கும். அதுக்கு பேரு தான் வந்து என்னது, சூப்பர் செட். ஓகேங்களா. அதை பாருங்க. இப்போ எக்ஸ் என்ன இருக்குன்னு பார்த்துருவீங்க. எக்ஸ் வந்து இதா இருக்கு, ஒய் இதுதான் இருக்கு. ஒயில இருக்க எல்லா எலமெண்ட்ஸும் எக்ஸ்ல இருக்கா? ஒயில இருக்க எல்லா எலமெண்ட்ஸும் எக்ஸ்ல இருக்கா? இருக்கு. அப்போ ஒய் வந்து யாரோட சப்செட்டு? எக்ஸோட சப்செட்டு. எக்ஸ் ஒய் டாட் இஸ் சப்செட் ஆஃப் எக்ஸ் அப்படின்னா ட்ரூ வந்துடும். ஏன்னா ஒயில இருக்க எல்லா எலமெண்ட்ஸும் எதுல இருக்கணும்? எக்ஸ்ல இருக்கணும். அதே வந்து எக்ஸ் தான் ஒய்க்கு சூப்பர் செட்டு. எப்படின்னா ஒயில இருக்க எல்லா எலமெண்ட்ஸும் எக்ஸ்ல இருக்கு, அது தாண்டியும் இருந்துச்சுன்னா இருந்தாலும் இருக்கலாம். ஓகேவா. அப்படி இருக்கும்போது எக்ஸ் டாட் இஸ் சூப்பர் செட் ஆஃப் ஒய்ன்னு கொடுத்தனா என்ன பண்ணோம்? ட்ரூ வரும். ஆனா ஒய் டாட் இஸ் சூப்பர் செட் ஆஃப் எக்ஸ் அப்படி கொடுத்தனா ஃபால்ஸ் வரும். ஏன்னா சூப்பர் செட்னா யாரு? சூப்பர் செட் தான் பேரண்ட் மாதிரி அடிச்சிங்க. அப்போ சூப்பர் செட் ஆஃப் எக்ஸ்னா எக்ஸ்ல இருக்க எல்லா எலமெண்ட்ஸும் ஒய்ல இருக்கணும், இருக்காது. இங்க இல்ல, இங்க இல்ல, அதனால என்ன வருது? ஃபால்ஸ் வருது. ஆனா இதே வந்து எக்ஸ் டாட் சூப்பர் செட் கொடுத்தா என்ன வரும்? ட்ரூ வரும். திருப்பி சொல்லணுமா இருக்காது? திருப்பி யாருக்காவது சொல்லணும்னா சொல்லுங்க. ஓகே. ஸோ சூப்பர் செட் சப்செட் இதுதான். அந்த மாதிரி இன்னும் நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. என்னன்னா டிஸ்ஜாயிண்ட் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. எக்ஸ் ஒய் எக்ஸ் ஒய் பார்த்துக்கிடுங்க. இப்போ என்ன பண்ண போறோம்னா எக்ஸ் டாட் இஸ் டிஸ்ஜாயிண்ட் ஆஃப் ஒய்ன்னு கொடுக்குறேன். என்ன வருது? ஃபால்ஸ் வருது. ஃபால்ஸ் எப்போ வரும்? ட்ரூ எப்போ வரும்? அதாவது என்னன்னா ட்ரூ எப்போ வரும்னா அந்த எலமெண்ட்டும் இந்த எலமெண்ட்டும் மொத்தமா ஒத்து போகலைன்னா மட்டும்தான் டிஸ்ஜாயிண்ட் என்ன பண்ணும்? ட்ரூ கொடுக்கும். அதாவது எக்ஸ்ல இருக்க எலமெண்ட்ஸும் ஒய்ல இருக்க எலமெண்ட்ஸும் எக்ஸ்லயும் ஒய்லையும் கொஞ்சம் கொஞ்சம் எலமெண்ட்ஸ் சேமா இருந்துச்சுன்னா பிரச்சனை வராது. இப்போ பாருங்க எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் அப்படியே வச்சுப்போம், ஒய்யை மட்டும் மாத்துறேன். 10 20 4 87 எல்லாம் போட்டேன். இது எக்ஸ் இது ஒய் கரெக்டா? இது எக்ஸ் இது ஒய். இப்போ என்ன பண்றான் அப்படின்னா நல்லா கவனிச்சுங்க, எக்ஸ் ஒய் போட்டேன். எக்ஸுக்கும் ஒய்க்கும் சம்மந்தம் இருக்கா? சம்மந்தம் இல்லைன்னா எக்ஸ்ல இருக்க ஏதோ ஒரு எலிமெண்ட் ஒய்ல இருந்தாலோ ஒய்ல இருக்க ஏதோ எலிமெண்ட் எக்ஸ்ல இருந்தாலோ அப்போ டிஸ்ஜாயிண்ட் வந்து ட்ரூ தான் வரும், ஃபால்ஸ் தான் வரும். இஸ் டிஸ்ஜாயிண்ட். அதே வந்துட்டு இப்போ ஒய் ஈக்குவல் டு ஒரு செட்டு கிரியேட் பண்றேன். 10 20 30 40 கொடுத்துட்டேன். எக்ஸுக்கும் ஒய்க்கும் ஏதாவது ஒன்றாவது ஒத்து போதா? இன்டர்செக்ட் பண்ணா ஒரு எலிமெண்ட் கூட இருக்காது. அப்படி இருந்தால் தான் டிஸ்ஜாயிண்ட் என்ன பண்ணும்? ட்ரூ வரும். எக்ஸ் டாட் இஸ் டிஸ்ஜாயிண்ட் ஆஃப் ஒய்ன்னு கொடுத்தேன்னா என்ன பண்ணும்? ட்ரூ வரும். அதாவது எக்ஸோட ஒரு எலிமெண்ட் கூட ஒய்யோட ஒத்து போல, ஒய்யோட ஒரு எலிமெண்ட் கூட எக்ஸ் ஒத்து போல, எது பண்ணாலும் சரி அதே தான். அப்படி இருந்தால் மட்டும்தான் என்ன பண்ணும்? டிஸ்ஜாயிண்ட் வந்து போகும். சரி, எந்த எந்த இடம்
ஸ்பீடா இருந்துச்சு. எந்த ஃபங்க்ஷன் புரியல சொல்லுங்க. ஸ்பீடா சொல்லிட்டு இருக்கீங்க. எது புரியல? டிஸ்ஜாயிண்டா? டிஸ்ஜாயிண்ட் புரியலையா? ஓகே. டிஸ்ஜாயிண்ட்னா என்னன்னு சொல்றேன் பாருங்க. 2 செட் இருக்கு நம்ம கிட்ட. 2 செட்டுக்கும் இன்டர்செக்ஷன் வந்து எம்டி செட்டா இருந்துச்சுன்னா டிஸ்ஜாயிண்ட் ட்ரூ வரும். பாருங்க, எக்ஸ் டாட் இன்டர்செக்ஷன் ஆஃப் ஒய் கொடுத்தேன்னா என்னாச்சு? எம்டி செட் வருது. ஏன்? ரெண்டுத்துக்கும் ஒன்று கூட ஒத்து போல. அந்த மாதிரி இருக்கும்போது தான் இஸ் டிஸ்ஜாயிண்ட் வந்து என்ன பண்ணும்? ட்ரூ வரும். புரியுதா? நீங்க இன்டர்செக்ஷன்ல எம்டி வந்தாலோ டிஸ்ஜாயிண்ட்ல ட்ரூ வந்தாலோ ஒண்ணுதான். சரியா? டிஸ்ஜாயிண்ட்ல ட்ரூ வந்தாலும் இன்டர்செக்ட் பண்ணி எம்டி செட் வந்தாலும் ஒண்ணுதான். ஏன்னா 2 செட்லயும் ஒரு எலிமெண்ட் கூட ஒத்து போகாது. அந்த மாதிரி ஒத்து போகாத போது தான் என்ன வரும்? உங்களுக்கு டிஸ்ஜாயிண்ட் வந்து ட்ரூ வரும். புரிஞ்சா? இன்னும் யாருக்கா டவுட் இருக்கா? அடுத்து பார்க்கலாமா? இதுதான் கேட்டாங்க. ஒரு லிஸ்ட்ல ஒரு டப்புள் இருக்கு. அந்த டப்புள்ல ஒரு லிஸ்ட் இருக்கு. எக்ஸ் ஆஃப் 2 கொடுத்தா என்ன வரும்? லிஸ்ட் வரும் இல்லையா? எக்ஸ் ஆஃப் 2 ஈக்குவல் டு 65 கொடுத்தா மாறாது. ஏன்னா எக்ஸ் ஆஃப் 2 மாற்ற முடியாது. ஏன்னா எக்ஸ் ஆஃப் 2ன்றது யாரு? எக்ஸ் ஆஃப் 2ன்றது ஒரு எக்ஸ்ன்றது என்னது? டப்புள். சரி, அப்ப எக்ஸ் ஆஃப் 2னா ஒரு லிஸ்ட் தானே வருது. அதுல போயிட்டு நான் அப்பன் கொடுத்து 10 கொடுத்தா வருமா அப்படின்னா இப்ப போய் பாருங்க. நல்லா இருக்கா? அதாவது டப்புளோட டேட்டாவை தான் மாற்ற முடியாது. பட் டப்புளுக்குள்ள இருக்கிற ஒரு லிஸ்ட் இருக்கு. அந்த லிஸ்ட்ல இருந்துச்சுன்னா மாற்ற முடியும். ஓகேவா? ஒரு டப்புல டைரக்டா மாற்ற முடியாது. இப்ப டப்புள் ஆஃப் 2 கொடுத்தேன்னா இது வருது. டப்புள் ஆஃப் 1 கொடுக்குறேன், இது வருது. ஓகே, வருது இல்லையா? இதை மாற்ற முடியாது உங்களால. ஒரே நிமிஷம் இருங்க. ஓகே, இப்போ எக்ஸ் ஆஃப் 1 கொடுத்தனா என்ன வருது? இதான் வருது. எக்ஸ் ஆஃப் 1 போய் நீங்க மாற்ற முடியுமானா மாற்ற முடியாது. எக்ஸ் ஆஃப் 2னா ஒரு லிஸ்ட் வருது. அது ஒரு லிஸ்ட்ன்றதுனால இப்போ டைப் ஆஃப் எக்ஸ்ன்னு கொடுத்தா டப்புள் வரும். இதே டைப் ஆஃப் எக்ஸ் ஆஃப் 2ன்னு கொடுத்தா என்ன வரும்? லிஸ்ட் வரும். அது லிஸ்டா இருக்கிறதுனால அது என்ன பண்ண முடியுது? உங்களால ஆட் பண்ணிக்க முடியும். ஓகே, குட். இந்த மாதிரி கேள்வி கேட்கும் போது தான் நிறைய பேர் அதை கற்றுக்க முடியும். ஓகே, லலிதா டவுட் இருக்கா? சார் டப்பிள்குள்ள செட் ஆட் பண்ணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாமா சார்? டப்பிள்குள்ள செட் அதாவது இப்ப பாருங்க, நீங்க என்ன கேக்குறீங்கன்னா இப்ப டப்பிள் இருக்கு. இந்த டப்பிள்ல வந்து நான் மாத்துறேன். எக்ஸ் ஈக்குவல் டு கொடுத்துட்டு இந்த இடத்துல ஒரு செட்டை போட்டு விட்டுறேன் கடைசி எலிமெண்ட். இப்போ எக்ஸ் ஆஃப் -1 யாரு? செட்டு. எக்ஸ் ஆஃப் -1 ஆட் ஆஃப் 20 கொடுக்குறேன். இப்ப பாருங்க. இப்போ ஓகே சார். அப்பன் கொடுத்து ஆட் பண்ணீங்களா சார்? அது போல ஆட் பண்ணலாமான்னு கேட்டேன் சார். எதுல ஆட் பண்ணலாமா? டப்பிள்ல வந்து டப்பிள்குள்ள உங்களால ஆட் பண்ண முடியாது. அதான் சார் டப்பிள்குள்ள இருக்க செட்ல கேட்டேன். டப்பிள்குள்ள டப்பிள் இருந்தா ஆட் பண்ண முடியாது. டப்பிள்குள்ள ஒரு லிஸ்டோ இல்ல செட்டோ இருந்தா ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, செட்டா இருந்தா ஆட் ஃபங்க்ஷன், லிஸ்டா இருந்தா அப்பன் ஃபங்க்ஷன். ஓகே சார், थैंक यू சார். ஓகே, சிமெட்ரிக் எக்ஸ்பிளைன் பண்ணனும். சிமெட்ரிக் டிஃபரன்ஸ் என்ன பண்ணுதுன்னு பார்ப்போம். இது எக்ஸ், இருங்க பார்க்கலாம். ஒய். எக்ஸுக்கும் ஒய்க்கும் உள்ள காமன் எலிமெண்ட்ஸ் எதுனா இருக்கா? ஒண்ணுமே இல்லை. என்ன தெரியுமா ஆகும்? அதாவது எக்ஸ் வந்து பாருங்க 3, 5, 6, 8 இருக்கு, பார்த்துடுங்க. ஒய்ல வந்து 6, 10, 9, 8 இருக்கு. நல்லா பார்த்துடுங்க. எக்ஸ் டாட் டிஃபரன்ஸ் ஆஃப் ஒய் கொடுத்தனா எக்ஸ்லயும் ஒய்லயும் உள்ள காமன் எலிமெண்ட்ஸ் என்ன? 8ம் 6ம்.
அது எக்ஸ்ல ரிமூவ் பண்ணிட்டுச்சுன்னா மீதி இருக்க எக்ஸ் எலமெண்ட் என்ன 3யும் 5யும் அது மட்டும் வரும். இதே வந்து y டாட் டிஃபரன்ஸ் ஆஃப் எக்ஸ் கொடுத்தனா எக்ஸ்லயும் ஒய்லயும் இருக்க காமன் எலமெண்ட்ஸ் என்ன 8ம் 6ம் அதுல இருக்கிற என்ன பாருங்க 8ம் 6ம். இப்ப என்ன பண்றோம் அப்படின்னா இந்த ரெண்டு எலமெண்ட்லயும் எதை மைனஸ் பண்ண போறோம் காமன் எலமெண்ட்ஸ் மைனஸ் பண்ணிட்டா ஒய்ல மைனஸ் பண்ணிட்டா மீதி இருக்கு என்ன இருக்கும் 9ம் 10ம். சிமெட்ரி டிஃபரன்ஸ்னா இது ரெண்டையும் சேர்த்து ஒன்னா கொடுத்துரும். எக்ஸ் டாட் சிமெட்ரிக் டிஃபரன்ஸ் ஆஃப் ஒய் கொடுத்தனா அது ரெண்டையும் அந்த ரெண்டு ஆன்சரையும் சேர்த்து ஜாயின் பண்ணி கொடுத்துரும் 3 5 9 8 10. என்ன ஆன்சர்னா எக்ஸ்லயும் ஒய்ல இருக்க காமன் எலமெண்ட்ஸ் ரெண்டுத்தையுமே ரிமூவ் பண்ணிட்டு மீதி இருக்க எல்லா எலமெண்ட்ஸையும் மொத்தமா சேர்த்து ஒன்னா கொடுத்துரும். அதுதான் வந்து சிமெட்ரி டிஃபரன்ஸ். வேற யாராச்சும் டவுட் இருக்கா? ஓகே, யாருக்குன்னா டவுட் இருக்கா? செட்டுக்கும் லிஸ்ட்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா செட் வந்து அன்ஆர்டர்டு டேட்டா சீக்வன்ஸ், லிஸ்ட் வந்து ஆர்டர்டு டேட்டா சீக்வன்ஸ். செட் வந்து டூப்ளிகேட் வேல்யூஸ் அலோவ் பண்ணாது, செட் வந்து லிஸ்ட் வந்து டூப்ளிகேட் வேல்யூஸ் அலோவ் பண்ணும். ஓகே, செட் ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் பண்ண முடியும் எதுல செட் யூஸ் பண்ணி. லிஸ்ட்ல வந்து அந்த மாதிரி ஆப்ரேஷன்ஸ் அதுக்கு பதிலா இதுக்கு வேற டைப் ஆஃப் மெத்தட்ஸ் அதுக்கு வேற டைப் ஆஃப் மெத்தட்ஸ் வச்சிருக்காங்க. சரியா? ஓகே, அப்ப செட்டை இண்டெக்ஸ் பண்ண முடியும்னா முடியாது. செட்டை வந்து இண்டெக்ஸ் பண்ண முடியாது. டப்புலா மாத்திட்டோம்னா பண்ணிக்கங்க. இப்ப பாருங்களேன், z ஈக்குவல் டு லிஸ்ட் ஆஃப் எக்ஸ் கொடுத்தா என்ன ஆகும்? எக்ஸ்ல இது இருக்கும் இசட்ல இருக்கும், ரெண்டும் ஒரே டேட்டா தான், ஆனா அது டப் செட்டா இருக்கு இது லிஸ்டா இருக்கு. வேற எப்போ வேணா டப்புல செட்டா மாத்தலாம், செட்டை லிஸ்டா மாத்தலாம், லிஸ்ட டப்புல மாத்தலாம், டப்புல செட்டா மாத்தலாம், எங்க வேணா மாத்திக்கலாம். அந்த ஃபங்க்ஷன் கால் போட்டீங்கன்னா ஒர்க் ஆயிரும். டப்புல டூப்ளிகேட் வேல்யூஸ் தான் அலோவ் பண்ணும், டப்புல் எல்லாமே அலோவ் பண்ணும். டப்புளுக்குள்ள டப்புள் இருக்கலாம், செட்டுக்குள்ள செட் இருக்கலாம், செட்டுக்குள்ள டப்புள் இருக்கலாம், லிஸ்ட்டுக்குள்ள டப்புள் இருக்கலாம், எதுல வேணா எது வேணா இருக்கலாம், அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. ஓகே, அடுத்தது இப்ப அடுத்த பாயான ஒரு ஆப்ஜெக்ட் பார்க்க போறோம். என்ன ஆப்ஜெக்ட்னா டிக்ட். இந்த டிக்ட்டுக்கு தான் நம்ம இப்படி காலி பேசிஸ் பண்ணணும். இதுதான் எம்டி டிக்ஷனரி. இப்போ டைப் ஆஃப் எக்ஸ் கொடுத்து பாருங்க, டிக்ட்னு வரும். டிக்ட்டுக்கும் செட்டுக்கும் காலி பேசிஸ் தான். டிக்டும் அன்ஆர்டர் டேட்டா சீக்வன்ஸ் தான், செட்டும் அன்ஆர்டர் டேட்டா சீக்வன்ஸ் தான். டிக்ட்ல வந்து இண்டெக்ஸ் இருக்காது, சாரி செட்ல வந்து இண்டெக்ஸ் கிரியேட் ஆகாது, டிக்ட்ல வந்து இண்டெக்ஸ் நம்ம தான் கிரியேட் பண்ணணும். செட்டும் டிக்ஷனரியும் ஒரே மாதிரி தான் இருக்கும். செட்டும் அன்ஆர்டர் தான், டிக்ஷனரியும் அன்ஆர்டர் தான். இதுக்கும் கர்லி பிரேசஸ் தான், அதுக்கும் கர்லி பிரேசஸ் தான். என்ன வித்தியாசம்? செட்ல வந்து ஆட் பண்ண முடியும், வேணா ஆட் பண்ண முடியும், அப்டேட் பண்ண முடியும், எல்லாம் பண்ண முடியும். அதே மாதிரி டிக்ஷனரிலையும் பண்ண முடியும். ஓகே, செட்ல வந்துட்டு இண்டெக்ஸ் பண்ண முடியாது, ஏன்னா அதுல இண்டெக்ஸே கிரியேட் ஆகாது. ஆனா டிக்ல மட்டும் என்ன பண்ணுவோம், நம்ம இண்டெக்ஸ் கிரியேட் பண்ணுவோம். அன்ஆர்டர் தான், இண்டெக்ஸ் நம்மளே கிரியேட் பண்ணிப்போம். இண்டெக்ஸையும் நம்ம தான் கொடுப்போம், வேல்யூன்னு நம்ம தான் கொடுப்போம். சி லிஸ்ட்ல வந்து எலமெண்ட்ஸ் கிரியேட் பண்ணா என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு நிமிஷம் சொல்லிடுறேன், டிக்ஷனரி பார்த்துட்டு திருப்பி சப்செட்டுக்கு வரேன். ஓகே, அதாவது டிக்ஷனரியில வந்து ஒரு எலமெண்ட் ஆட் பண்ணலாம், அப்டேட் பண்ணலாம். ஆனா எப்ப டிக்ஷனரியில ஆட் பண்ணாலும் இண்டெக்ஸ் வேல்யூவும் கொடுக்கணும், டேட்டாவையும் கொடுக்கணும். இண்டெக்ஸ் வேல்யூ டப்புள்லையும் லிஸ்ட் நீங்க கொடுக்க மாட்டீங்க, வெறும் எலமெண்ட் மட்டும் தான் கொடுப்பீங்க. எலிமெண்ட் ஆட் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணும், அதுவே இண்டெக்ஸ் கிரியேட் பண்ணிக்கும். செட்ல இண்டெக்ஸே கிரியேட் ஆகாது, டிக்ஷனரியில நம்ம தான் இண்டெக்ஸ் கிரியேட் பண்ண போறோம். அதான் வித்தியாசம். சரியா? ஓகே, இப்போ ஒருத்தவங்க டவுட் கேட்டிருக்காங்க சப்செட்ல. என்ன டவுட்டு? சப்செட்ல என்ன டவுட்னு போடுங்க, அப்பதான் சொல்ல முடியும். அன்மியூட் பண்ணிட்டு பாருங்க உங்களை. என்ன டவுட்னு சொல்லுங்க, உங்களை அன்மியூட் பண்ணிட்டேன். சப்செட்ல என்ன டவுட்? சப்செட்ல என்ன டவுட் போட்டிருந்தீங்களா? சப்செட் புரியலையா? சரி, ஓகே. சப்செட்னா என்ன அப்படின்னா ஒரு செட் வந்து இன்னொரு செட்டோட பார்ட்டா இருந்துச்சுன்னா தான் சப்செட். அதாவது
ஹவ் ஆர் யூன்னு இருக்கு. இதுல ஹவுன்ற வார்த்தை இதோட பார்ட்டா இல்லையா? அதுதான் சப்செட். ஓகேவா? ஹவுன்ற வார்த்தை இதோட பார்ட்டா இல்லையா? ஆமா. ஓகே. ஹூன்றது அதோட பார்ட்டா கிடையாது. அதுதான் சப்செட்னா என்னன்னா பார்ட். நான் வந்து இதோட பார்ட்டா இல்லையா? இப்ப பாருங்க காட்டுறேன் திருப்பியும். எக்ஸ்ல வந்து ஒரு செட் கிரியேட் பண்றீங்க. அதுல என்ன பண்றீங்கன்னா பைத்தான், ஜாவா, சி, C++, டாலின்னு போட்டேன். ஓகே. ஒய்ல வந்து டாலி, MS Office. ஒய் வந்து பார்ட் ஆஃப் எக்ஸா அப்படின்னு பார்த்தா கிடையாது. ஒய் வந்து எக்ஸோட ஒரு பகுதியா அப்படின்னா ஒய்ல என்ன இருக்கு? டேலி MS Office இருக்கு. ஆனா ஒய்ல டேலியே இருக்கு தவிர, சரி எக்ஸ்ல டேலி இருக்கு தவிர ஒய்ல எக்ஸ்ல MS Office இல்ல. ரெண்டுமே இருந்துச்சுன்னா ஒய் டாட் இஸ் சப்செட் ஆஃப் எக்ஸ்ன்னு கொடுத்தா ஃபால்ஸ் வந்துடும். ஏன்னா ஒய் வந்து எக்ஸோட ஒரு பகுதியான்னு பார்க்குது. ஒய் வந்து எக்ஸோட ஒரு பகுதியா அப்படின்னு பார்க்குது. ஒருவேளை இப்போ எக்ஸ்ல நான் என்ன பண்றேன்னா எக்ஸ் டாட் ஆட் கொடுத்து MS Office ஆட் பண்ணிடுறேன். இப்போ எக்ஸ்ல என்ன இருக்கு, ஒய்ல என்ன இருக்குன்னு பார்த்துக்கு. இப்போ ஒய் டாட் இஸ் சப்செட் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு கொடுத்தா என்ன வரும்? ட்ரூன்னு வரும். ஏன்னா ஒய் வந்து எக்ஸோட ஒரு பார்ட், ஒய் வந்து எக்ஸோட ஒரு பகுதி. அதுதான் சப்செட். சூப்பர் செட்னா எக்ஸ் டாட் சூப்பர் செட் ஆஃப் ஒய்னா என்ன பண்ணோம் அப்படின்னா ரிப்போர்ட்ஸ் வெதர் திஸ் செட் கண்டெய்ன்ஸ் அனதர் செட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா எக்ஸ் வந்து ஒய்ல இருக்க எலமெண்ட்ஸ் எல்லாம் வச்சிருந்துச்சுன்னா எக்ஸ் வந்து சூப்பர் செட் ஆஃப் ஒய். எக்ஸ் வந்து ஒய்யோட எலமெண்ட்ஸ் எல்லாமே வச்சிருந்துச்சுன்னா எக்ஸ் வந்து சூப்பர் செட் ஆஃப் ஒய். ஒய் வந்து எக்ஸோட எலமெண்ட்ஸ் எல்லாம் ஒய்யோட எலமெண்ட்ஸ் எல்லாம் எக்ஸ்ல இருந்துச்சுன்னா ஒய்யோட எலமெண்ட்ஸ் எல்லாம் எக்ஸ்ல இருந்துச்சுன்னா ஒய் வந்து சப்செட் ஆஃப் எக்ஸ். மேல இருக்கிறது தான் லாஜிக். புரிஞ்சுச்சா? புரியலையா? திருப்பி எக்ஸ்பிளைன் பண்ணுமா யாருக்காச்சும்? புரிஞ்சுதா? ஓகே சரி, அடுத்து பார்க்கலாம். இப்போ என்ன பண்ண போறோம்னா டிக்ஷனரி பார்க்க போறோம். டிக்ஷனரியும் இப்படி தான் கிரியேட் பண்ண போறோம், இப்படி தான் போட போறோம். ஆனால் எலமெண்ட்ஸ் கொடுக்குறதா இருந்தால் வெறும் வேல்யூ மட்டும் கொடுக்க முடியாது. இப்படி கொடுக்க முடியாது. இப்படி கொடுத்தா அது செட் ஆகிடும். இப்படி கொடுத்துட்டா அது செட் ஆயிடும். ஏன்னா இண்டெக்ஸ் கொடுக்கல. இங்கே என்ன கொடுக்கணும்னா கர்லி பிரேசஸ் போட்டு இண்டெக்ஸும் நீங்கள் தான் கொடுக்கணும், வேல்யூவையும் நீங்கள் தான் கொடுக்கணும். அது எப்படி ரெண்டையும் ஒன்றா கொடுக்க முடியும்? அப்போ எப்படி கொடுக்க முடியும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ண சொல்கிறேன்னா ஃபார்மெட்டு இண்டெக்ஸ் கோலன் வேல்யூ, இண்டெக்ஸ் கோலன் வேல்யூ இந்த மாதிரி கொடுத்துட்டே போகலாம். இப்போ எக்ஸில் எத்தனை எலமெண்ட் இருக்குன்னா 3 எலமெண்ட் இருக்கு. இண்டெக்ஸ் கோலன் வேல்யூ, இண்டெக்ஸ் கோலன் வேல்யூ, இண்டெக்ஸ் கோலன் வேல்யூ. ஓகே. இப்போ இப்படி மாதிரி கொடுத்துட்டேன். எக்ஸ் வந்து இது மாதிரி கிரியேட் பண்ணியிருக்கோம். ஓகே. இப்போ என்ன பண்ண போறோம்னா இப்போ எக்ஸ் ஆஃப் 1ன்னு கொடுத்தா என்ன வரும்? சிஎஸ்சி வரும். எக்ஸ் ஆஃப் 2 கொடுத்தா என்ன வரும்? பைத்தன் வரும். எக்ஸ் ஆஃப் 0 கொடுத்தா என்ன வரும்? 63 வரும். அப்போ இதில் என்ன வித்தியாசம்? லிஸ்ட் மாதிரி தானே நம்ம எடுக்கிறோம். லிஸ்ட்டுக்கும் டிக்ஷனரிக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா டிக்ஷனரி அன்ஆர்டர்டு டேட்டா சீக்வன்ஸு செட்டு மாதிரி தான், டூப்ளிகேட்ஸை அலோவ் பண்ணாது. லிஸ்ட் வந்து டூப்ளிகேட்ஸ் அலோவ் பண்ணோம், டிக்ஷனரி வந்து டூப்ளிகேட்ஸை அலோவ் பண்ணாது. ஓகே. எக்ஸ் ஆஃப் 1ல என்ன இருக்கு? சிஎஸ்சி இருக்கு. எக்ஸ் ஆஃப் 1 ஈக்குவல் டு அதில் போய் நான் ஜாவான்னு கொடுத்துறேன். இப்போ செட்டை போய் பாருங்க, மாறி இருக்கா? மாறி இருக்கு. எக்ஸ் ஆஃப் 1 ஈக்குவல் டு ஜாவான்னு கொடுத்தேன், மாறிடுச்சா? மாத்திடுச்சு. ஓகே. எக்ஸ் ஆஃப் நல்லா கவனிச்சிங்க, இந்த இண்டெக்ஸ் 0 1 2 3 தான் கொடுக்கணும் அவசியம் கிடையாது. இட் கேன் பி எனி திங். அதுதான் இப்போ பார்க்க போகிறோம். இப்போ பாருங்க, இப்போ நான் பாருங்க செட்டை கிரியேட் பண்ணும்போது கிரியேட் பண்ணி காமிச்சிடுறேன். இப்போ எக்ஸில் என்ன இருக்கு? இதுதான் இருக்கு. சரி, இன்னொன்று ஆட் பண்ணி காமிக்கிறேன். இப்போ எக்ஸ் ஆஃப் 3 இருக்கா? எக்ஸ் ஆஃப் 3 கொடுத்தா எரர் வரும், கீ எரர். ஏன்னா எக்ஸ் ஆஃப் 3 இல்லை. ஆனால் எக்ஸ் ஆஃப் 3 ஈக்குவல் டு இங்கே போய் இப்போ என்ன பண்ணுறேன்னா C++ன்னு கொடுத்துறேன்.
இப்போ பாருங்க எக்ஸ் ஆஃப் 2 மாத்திட்டுனா சரி ஓகே. இப்போ எக்ஸ் ஆஃப் 3 ஈக்குவல் டு பைத்தான் கொடுக்குறேன். எக்ஸ் ஆஃப் 3 இருக்காங்க இல்ல எரர் தானே வந்துச்சு. ஆனா டிக்ஷனரியை பொறுத்த வரைக்கும் இல்லாத கீக்கு ஒரு வேல்யூ கொடுத்தீங்கன்னா அது போய் ஆட் ஆயிடும். இல்லாத கீக்கு ஒரு வேல்யூ கொடுத்தீங்கன்னா கீயும் வேல்யூமா ஆட் ஆயிடும். ஆட் பண்றதுக்கு வேற எந்த ஃபங்க்ஷனும் கிடையாது. டிக்ஷனரியில ஆட் பண்றதுக்குன்னு தனியா ஃபங்க்ஷன் கிடையாது. இப்படிதான் ஆட் பண்ண போறோம். சரியா? ஓகே சரி. அப்ப இதுல என்ன அட்வான்டேஜ் பாருங்க. 10ன்னு கொடுக்குறேன். இண்டெக்ஸ் என்ன வேல்யூ வேணா கொடுக்கலாம். இதுதான் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. இப்ப பாருங்க லிஸ்டா இருந்தா என்ன ஆகும்? அதுவாகவே கிரியேட் பண்ணிக்கும். லைனா தான் கிரியேட் ஆகும். 0 1 2 3 4 5 தான் கிரியேட் ஆகும். இதை பாருங்க நான் என்ன வேணா கிரியேட் பண்ணிக்கலாம். உங்களோட இண்டெக்ஸ் வந்து நீங்க தான் கொடுக்குறீங்க. நீங்க என்ன வேல்யூ வேணா கொடுத்துக்கலாம். என்ன வேல்யூ வேணா கொடுத்துக்கலாம். புரியுதா? இண்டெக்ஸ் கேன் பி ஏ இன்டிகர் ஆர் ஏ ஸ்ட்ரிங். இண்டெக்ஸ் வந்து ஸ்ட்ரிங்காகவும் இருக்கலாம், இன்டிகராகவும் இருக்கலாம். இப்போ பாருங்க, இப்போ நான் இப்படி போய் கொடுக்குறேன். இப்போ போயிட்டு இதில் என்ன பண்ணுறேன்னா எக்ஸ் ஆஃப் ஓகே என்ன பண்ணுறேன் அப்படின்னா இப்படி வச்சுக்கலாம். அருண் ஈக்குவல் டு நீங்கள் எக்ஸை முதல்ல ரீசெட் பண்ணிடுறேன். இப்படி வச்சுக்கிறேன். எக்ஸ் ஆஃப் அருண் ஈக்குவல் டு ஒரு மார்க். இப்போ எக்ஸில் பாருங்கள் கீ தான் அருண், 83 தான் வேல்யூ. எக்ஸ் ஆஃப் ஜான் ஈக்குவல் டு ஒரு 98. எக்ஸ் ஆஃப் நரேன் ஈக்குவல் டு 83. இப்போ பாருங்க இதில் யார் கீ யார் வேல்யூ? அருண் ஜான் நரேன் தான் கீ. கரெக்டா? அப்போ இண்டெக்ஸ் பண்ணுவோம் எப்படி கொடுக்கணும்? எக்ஸ் ஆஃப் ஜான் கொடுத்தாதான் ஜானோட வேல்யூ வரும். எக்ஸ் ஆஃப் நரேன் கொடுத்தாதான் நரேனோட வேல்யூ. ஓகே இல்லாத கீ கொடுத்தா வராது. எக்ஸ் ஆஃப் 0 கொடுத்தா வருமானா வராது. ஏன்னா அந்த மாதிரி கீயே அதில் இல்லை. அந்த மாதிரி கீயே இல்லை. எக்ஸ் ஆஃப் 1 கொடுத்தா வருமானா அதுவும் அங்கே இல்லை, வராது. எக்ஸ் ஆஃப் இதெல்லாம் வராது. இருக்கிற கீ கொடுத்தா வரும். அசைன் பண்ணிங்கன்னா டேரெக்டாக அப்டேட் ஆகிடும். இப்போ நான் இல்லாத கீ நான் 3 கீ இருக்க இல்லை, இதில் போய் நான் வரும்னு கொடுக்குறேன். பார்த்தா வரும்னு ஆட் ஆகிடும். லாஸ்ட்டில் தான் ஆட் ஆகணும்னு சொல்ல முடியாது. ஓகேங்களா? ஓகே ஸோ இப்படி தான் கீ வேல்யூவாக இருக்கும். உங்கள் கீ வந்து இன்டிகராக இருக்கலாம், ஸ்ட்ரிங்காக இருக்கலாம். உங்கள் வேல்யூ எது வேணா இருக்கலாம். அது ஈவன் டிக்ஷனரியாக இருக்கலாம், லிஸ்ட்டாக இருக்கலாம், டப்பிளாக இருக்கலாம், செட்டாக இருக்கலாம், ஸ்ட்ரிங்காக இருக்கலாம், ஃப்ளோட்டாக இருக்கலாம், இன்ட்டாக இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். இட் ஷுட் பி அ பைத்தன் ஆப்ஜெக்ட். அவ்வளோதான். பைத்தனில் இன்னும் நிறைய ஆப்ஜெக்ட்ஸ் பார்க்குற ஆப்ஜெக்ட்ஸுமே அங்கே உங்களால் போட்டுக்க முடியும். புரியுதா? இது என்னது? டிக்ஷனரி. டிக்ஷனரியில் கீயும் நம்ம தான் கிரியேட் பண்ணுவோம், வேல்யூவும் நம்ம தான் கொடுப்போம். கீன்றது இண்டெக்ஸு. இண்டெக்ஸ் வந்து நீங்கள் தான் கிரியேட் பண்ணுவீங்க. உங்கள் இண்டெக்ஸ் என்னவா இருக்கலாம்? எய்தர் இட் கேன் பி இன்டிகர் ஆர் ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லிட்டேன். ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். இல்லாத கீக்கு ஒரு வேல்யூ கொடுத்தீங்கன்னா வேல்யூ, இல்லாத கீக்கு ஒரு வேல்யூ கொடுத்தா என்ன ஆகும்? இல்லாத கீக்கு ஒரு வேல்யூ கொடுத்தா என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்காக அது ஆட் ஆகிடும். இருக்கிற கீக்கு கொடுத்தா ஓவர் ரைட் ஆகிடும். அப்போ எலமெண்ட்ஸை டெலீட் பண்ண முடியுமானா முடியும். எக்ஸ் டாட் ரிமூவ் ஆஃப் ஜான் கொடுக்குறேன். அப்போ என்ன ஆகும்? ஜான்ன்ற எலமெண்ட்டை ரிமூவ் பண்ணணும். ஆனால் இங்கே என்ன வருது? நான் என்ன சொன்னேன் நல்லா புரிஞ்சுங்க. ரிமூவில் என்ன கொடுப்போம்? ஆக்சுவலாக ரிமூவில் என்ன கொடுப்போம்? இண்டெக்ஸ் கொடுப்போமா வேல்யூ கொடுப்போமா? இண்டெக்ஸ் தான் கொடுப்போம். சரி வேல்யூ தானே கொடுப்போம். இது ஜான்ன்றது இண்டெக்ஸா வேல்யூவா? இண்டெக்ஸ். அதனால தான் வரல. எக்ஸ் டாட் பாப் ஆஃப் ஜான், எக்ஸ் டாட் பாப் ஆஃப் ஜான் கொடுங்க. இப்போ எக்ஸ் போயிடுச்சா? எக்ஸ்லேருந்து இப்போ ஜான் போயிடுச்சா? ஏன்னா பாப் தான் இண்டெக்ஸ் வச்சு எடிட் பண்ணும். இங்கே ரிமூவ்ன்ற ஃபங்க்ஷனே கிடையாது. டிக்ல ரிமூவ்ன்ற ஃபங்க்ஷனே கிடையாது. அதுக்குள்ள என்னென்ன கீஸ்லாம் இருக்குன்னு பாருங்க. எக்ஸ் டாட் கீஸ்ன்னு கொடுத்தா போதும். கீஸ்லாம் ஒரு எலமெண்ட்ஸாக வந்துடும். எக்ஸ் டாட் வேல்யூஸ் கொடுத்தா போதும். வேல்யூஸ் மட்டும் வெளியே வந்துடும். நீங்கள் இது லிஸ்ட்டாக கூட மாற்றலாம். லிஸ்ட்டாக இல்லை டப்லாவோ மாற்றணும்னு நினச்சாலும் மாற்றலாம். டப்ல ஆஃப் எக்ஸ் டாட் கீஸ்ன்னு கொடுத்தா நான் அது பாருங்க. கீஸ்லாம் ஒரு டப்லாக வந்துடும். ஓகே கீஸ் வேல்யூஸ். அது இல்லாமல் எக்ஸ் டாட் ஐட்டம்ஸ்னு ஒன்று இருக்குது. டெய்லியாங்க சொல்றது, சின்ன பசங்க மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க. ஐட்டம்ஸ் கொடுத்தா என்ன வருது? இப்போ இதில் எல்லா ஐட்டம்ஸும் ஒவ்வொரு கீ வேல்யூயும் டப்லாம் வந்துடும். சரியா? ஒருத்தங்க டவுட் கேட்டிருக்காங்க. என்ன டவுட் கேட்டிருக்காங்க அப்படின்னா கீ இப்போ எக்ஸ் ஆஃப் நரேன் கொடுத்தா எடுத்துக்குமா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது எக்ஸ் இதெல்லாம் வேல்யூ இருக்கு, இல்லாத கீயே கொடுக்குறேன். எக்ஸ் ஆஃப் ஜான் நான் எப்படி கொடுத்தேன்? முன்னாடி இப்படி தான் கொடுத்தேன்.
எடுத்துக்கிச்சா? அதே எக்ஸ் ஆஃப் ஓகே. இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா இப்படி கொடுக்குறேன். இப்படி கொடுத்தா எடுத்துக்குமானா? சென்ட்ரல்ல எதனா ஸ்டூடெண்ட்ஸ் என்ன கிளாஸ் ஜாயின் பண்றாங்களா, ஃபேக்கல்டி ஜாயின் பண்றாங்களா தெரியாது. ஓகே. எக்ஸ் ஆஃப் ஃபைசல் ஈக்குவல் டு 63 கொடுத்துருக்கேன். இப்போ 63ன்றது என்னது? சரி, ஃபைசல்ன்றது என்னது? வேரியபிளா ஸ்ட்ரிங் லிட்டரலா? பாத்திமா கேட்டிருந்தீங்க. இதுல வந்து ஃபைசல்ன்றது வேரியபிளா லிட்டரலா? இந்த இடத்துல ஜான்னு கொடுத்துருக்கோம். ஜான்ன்றது வேரியபிளா லிட்டரலா? இல்ல அது கீ தான். கரெக்ட். அந்த கீ என்ன டைப் ஆஃப் டேட்டாவா இருக்கு? அது வேரியபிளா இருக்கா ஸ்ட்ரிங்கா இருக்கா? இது வந்து ஒரு ஸ்ட்ரிங் லிட்டரலா இல்ல அது வேரியபிளா? லிட்டரல். ஃபைசல் என்னது? வேரியபிளா லிட்டரலா? வேரியபிள். அது வேரியபிள்ன்றதுனால அந்த வேரியபிளுக்கு வேல்யூ இருந்தா அந்த வேல்யூ தான் கீயா வரும். இப்படி கொடுத்தா எரர் தான் வரும். ஏன்? ஃபைசல் இஸ் நாட் டிஃபைன் வரும். புரியுதா? ஃபைசல் இஸ் நாட் டிஃபைன் வரும். ஒருவேளை ஃபைசல்ல போயிட்டு நீங்க வந்து 676 கொடுத்துருந்தீங்கன்னா எக்ஸ் ஆஃப் ஃபைசல் இப்போ கொடுத்தீங்கன்னா எடுத்துக்கும். அப்போ 63 டேட்டா என்ன இருக்கும்? கீயா 76 தான் கீயா இருக்கும். பாருங்க, புரியுதா? கிளியரா? ஓகே. டவுட் கிளியரா? இன்னும் டவுட் இருக்கா? ஓகே, அடுத்து பார்க்கலாமா? ஸோ டிக்ஷனரியில இண்டெக்ஸ் பண்ண முடியும், ஸ்லைஸ் பண்ண மாட்டோம். இண்டெக்ஸ் பண்ணும்போது நம்ம என்ன கொடுக்குறோம்? இப்படி தான் கொடுக்குறோம். 76 கொடுத்தா என்ன வரும்? 63 வரும். இதே எக்ஸ் ஆஃப் கெட்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. கெட் ஆஃப் 76 கொடுத்தாலும் அதே தான் வரும். எக்ஸ் டாட் கெட் ஆஃப் ஜான் கொடுத்தாலும் அதுதான் வரும். கரெக்டா? எய்தர் எக்ஸ் ஆஃப் ஜான் இண்டெக்ஸ் பண்ணியும் எடுக்கலாம், கெட் ஃபங்க்ஷன் வழியாகவும் எடுக்கலாம். ஆனா கெட்டுக்கும் இண்டெக்ஸிங்க்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. என்ன வித்தியாசம் பார்க்கலாம். எக்ஸ் டாட் எக்ஸ் ஆஃப் இப்போ வேற ஏதோ கொடுக்குறேன், கிரண் கொடுக்குறேன். கிரண் அதில் இருக்கானா? இல்லை. இல்லைன்னு என்ன வரும்? கீ எரர் வரும். அதே வந்து எக்ஸ் டாட் கெட் ஆஃப் கிரண் கொடுத்தீங்கன்னா எரர் வராது. என்ன வரும்னா நன் ரிட்டர்ன் ஆகும். நன் வந்து பிரிண்ட் ஆகாதனால வரல உங்களுக்கு. வேணா அது நீங்கள் இசட்ல போட்டுக்காங்க. இசட் எக்ஸ் ஈக்குவல் டு கெட் ஆஃப் கிரண் அப்படின்னு கொடுத்துட்டேன். இசட்ல என்ன இருக்கு பாருங்க, ஒண்ணுமே வரல. பிரிண்ட் ஆஃப் இசட் கொடுத்தீங்கன்னா வரும், நன்னு வரும். நன்னுன்றது டிஃபைன்டு கான்ஸ்டன்ட் இன் பைத்தன். என் வந்து கேப்ஸ், நன்னுன்றது நல் மாதிரி. சரியா? மீனிங்லெஸ், அதாவது வேல்யூவே இல்லாத டேட்டா. ஓகே, ஸோ அந்த மாதிரி வரும். ஸோ இருந்தா டேட்டா வரும், இல்லைன்னா எரர் வராது, நன் வரும். ஆனால் இண்டெக்ஸ் பண்ணீங்கன்னா இருந்தா டேட்டா வரும், இல்லைன்னா எரர் வரும். இன்னொரு விஷயமும் இருக்கு கெட்ல. எக்ஸ் டாட் கெட் ஆஃப் கிரண் கொடுக்குறீங்க, கிரண் அங்கே இல்லை. ஓகேவா? எக்ஸ் டாட் கெட் ஆஃப் கிரண் கமா 100ன்னு கொடுக்குறேன். இப்போ என்ன வரும்னா இங்கே கவனிங்க, கீ கொடுத்துட்டு ஒரு டிஃபால்ட் வேல்யூ கொடுத்தீங்கன்னா நன் வந்துச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன்? 100ன்னு கொடுத்துட்டேன். அப்போ என்ன ஆகும்னா கிரண் இல்லைன்னா 100 தான் வரும், நன் வராது. அதே வந்து எக்ஸ் டாட் கெட் ஆஃப் அருண் கொடுத்தேன்னா கமா 100 கொடுத்தேன்னா அருணுக்கு வேல்யூ இருக்குல்ல, வேல்யூ தான் வருமே தவிர 100 வராது. இருந்துச்சுன்னா அதோட வேல்யூ வரும், இல்லைன்னா டிஃபால்ட் வேல்யூ வரும். புரியுதா? இருந்தா அதோட வேல்யூ வரும், இல்லைன்னா நீங்க கொடுத்த டிஃபால்ட் வேல்யூ வரும். அதுதான் என்னது? கெட் ஃபங்க்ஷனோட கெட் மெத்தட் இருக்க ரெண்டு பேராமீட்டர். முதல் பேராமீட்டர் வந்து கீ, ரெண்டாவது பேராமீட்டர் வந்து டிஃபால்ட் வேல்யூ. டிஃபால்ட் வேல்யூ கொடுக்கலன்னா நன் வரும், டிஃபால்ட் வேல்யூ கொடுத்தீங்கன்னா நீங்க கொடுக்குற வேல்யூ வரும். ஃபாஸ்டா போறேனா? சரி, ஸ்லோவா. ஓகே,
அதாவது எக்ஸ்ன்றது ஒரு டிக்ஷனரி. இந்த டிக்ஷனரியில எக்ஸ் ஆஃப் ஒரு கீ கொடுத்தனா வரும்னு கொடுத்தனா உங்களுக்கு வேல்யூ வரும். அந்த கீயோட வேல்யூ வந்துருச்சு. இப்படியும் எடுக்க முடியும், எக்ஸ் டாட் கெட் போட்டும் எடுக்க முடியும். கெட் மெத்தட் வழியாகவும் உங்க டேட்டாவை எடுக்கலாம், இண்டெக்ஸ் பண்ணியும் எடுக்கலாம். இண்டெக்ஸ்ல என்ன கீ பாஸ் பண்றீங்களோ அதே மாதிரி கெட் மெத்தட்லயும் என்ன பண்றோம், நம்ம கீ பாஸ் பண்ணி எடுத்துடுறோம். இதுதான் நார்மல் ஸ்டெப்பு. ஆனா இதே வந்து இல்லாத கீ அங்க கொடுத்தீங்கன்னா, இப்ப நான் வந்து அங்க கீ இல்லை, அது இப்ப ஏதோ ஒன்று கொடுக்குறேன், இந்த மாதிரி ஒரு கீ அங்க இல்லை கொடுத்தா என்ன வருது, எரர் வருது. ஆனா இதே கெட்ல போயிட்டு ஈவன் கொடுத்தீங்கன்னா இப்ப என்ன வருது பாருங்க, எரர் வராது. ஸோ ப்ரோக்ராமேட்டிக்கலி எது பெஸ்ட், இண்டெக்ஸ் யூஸ் பண்றது பெஸ்டா, கெட் யூஸ் பண்றது பெஸ்டா? ப்ரோக்ராமேட்டிக்கலி இண்டெக்ஸ் யூஸ் பண்றது பெஸ்டா, கெட் யூஸ் பண்றது பெட்டர்? ஏன்னா ப்ரோக்ராம்ல எரர் த்ரோ போச்சுன்னா ப்ரோக்ராம் விட்டு வெளியே வந்துடும், எக்ஸிட் ஆயிடும். ஆனா கெட்ல நீங்க என்ன பண்ணலாம், பட் இண்டெக்ஸ் பண்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணலாம் தெரியுமா, இருக்கா இல்லையான்னு பார்க்கலாம். இருக்கா இல்லையான்னு பார்க்கறதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு, அது ஒரு சொல்ற மாதிரி. இருக்கா இல்லையான்னு பார்க்கறதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இப்போ நான் இண்டெக்ஸ் பண்றேன். இப்போ நான் என்ன வந்து இங்க வந்து லொகேஷன் கொடுக்குறேன், லொகேஷன் இல்லை, எரர் வருது. நான் லோகேஷ் இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு கொடுக்கணும்னு என்ன பண்ண தெரியுமா, முதல்ல லோகேஷ் இருக்கான்னு பார்க்கணும். இசட்ல தான் லோகேஷ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒருவேளை இசட்ல தான் லொகேஷன் வச்சிருக்கீங்க, இசட்ல இருக்க வேல்யூ வந்து கீழே இருக்கான்னு கீஸ்ல இருக்கான்னு பார்க்கணும். அப்ப என்ன பண்ணலாம், இசட் இன் எக்ஸ் டாட் கீஸ், ஃபால்ஸ் வருதா? ஃபால்ஸ் வந்தா என்ன அர்த்தம், லொகேஷன் கீ அங்க இல்லை. இதே ஜான் இருக்கு, அங்க ஜான் இன் எக்ஸ் டாட் கீஸ், இப்போ கொடுத்தா என்ன வரும், ட்ரூ வருதா? கிளியரா? ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், கீ ஈக்கா இல்லையான்னு பார்த்துட்டு கூட ரீட் பண்ணலாம். ஆர்எஸ் அதெல்லாம் வேண்டியது இல்லை, டேரக்டா கெட்ல போயிட்டு என்ன பண்ணலாம், நீங்க இவன் கொடுக்குறீங்க, இவன் அங்கே இல்லாதனால என்ன வரும், நான் ரிட்டர்ன் ஆகும். புரியுதா? கீ வந்து டூப்ளிகேட் ஆகவே ஆகாது. இப்போ நீங்க எக்ஸ் வந்து இவ்வளோ தான் இருக்கு. இப்போ எக்ஸ் ஆஃப் அருண் கொடுத்தீங்கன்னா 88 கொடுத்துட்டேன். இப்போ எக்ஸ் பாருங்க அப்டேட் ஆயிடுச்சா, இங்கே 83 88 வந்துடுச்சா? கண்டிப்பா உங்களோட டேட்டா என்ன ஆகாது, அதாவது டூப்ளிகேட் கீ டூப்ளிகேட் ஆகவே ஆகாது. வேல்யூ டூப்ளிகேட் பண்ணிக்கலாம், கீயை டூப்ளிகேட் பண்ணவே முடியாது. கீயை டூப்ளிகேட் பண்ண முடியாது, வேல்யூவை டூப்ளிகேட் பண்ண முடியும். புரிஞ்சா? கிளியரா? யாருக்காச்சும் டவுட் இருக்கா? யாருக்காச்சும் டவுட் இருக்கா? டவுட் இருக்கும், ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம், இல்லை சாட்ல போடலாம். ஓகே, இப்போ இதை வச்சு ரிலேட் பண்ணி ஒரு ப்ரோக்ராம் பண்ணு, சரியா? ஓகே, இப்போ நம்ம என்னெல்லாம் பார்த்துட்டோம்னா பைத்தன்ல பேசிக் டேட்டா ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டோம். என்னென்னா இன்ட், ஃப்ளோட், ஸ்ட்ரிங், லிஸ்ட், டப்பிள், செட், டிக்ஷனரி, இந்த மாதிரி இத்தனை விதமான நம்ம என்ன பண்ணியிருக்கோம், டேட்டா ஆப்ஜெக்ட்ஸ் பார்த்துருக்கோம். அதாவது என்னெல்லாம் பார்த்துருக்கோம், இன்ட்டு, ஃப்ளோட்டு, எஸ்டிஆர், லிஸ்ட்டு, டப்பிள், செட், டிக்ட், செட்டு, டிக்ட், இதெல்லாம் ஸ்டாண்டர்ட் டேட்டா ஆப்ஜெக்ட்ஸ் இன் பைத்தான். இது எல்லாம் தான் இப்போ பார்த்துருக்கோம். அதோட மெத்தட்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணி பார்த்துருக்கோம். ஓகே, அதோட மெத்தட்ஸ் எல்லாம் எப்படி எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்துருக்கோம். நேற்று எல்லாருக்கும் ஒரு எக்ஸசைஸ் கொடுத்துருந்தேன். யாரெல்லாம் நேற்று எக்ஸசைஸை போட்டு முடிக்காமல் விட்டீங்க, போட்டே முடிக்கல, என்னால் முடியல, புரியல, வரல, எங்களுக்கு ட்ரை பண்ணோம், எரர் வருது, அந்த மாதிரி எதெல்லாம் இருந்தால் சொல்லுங்கள். நேற்று எக்ஸசைஸ் கொடுத்தேன் இல்லையா, அது எல்லாரும் போட்டு பார்த்துருந்தீங்கன்னா தான் அடுத்தடுத்த கிளாஸ் ஈஸியராக இருக்கும். அப்புறம் அப்படியே விட்டுட்டு மறுநாள் வந்து கிளாஸில் உட்காந்திங்கன்னா 100% போக போக கிளாஸ் சுத்தமாக ஒன்றுமே புரியாது. ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களால் அடுத்தடுத்த கான்செப்டை புரிஞ்சுக்க முடியும். சரி சொல்லுங்க, நேற்று நம்ம போட்ட ப்ரோக்ராம்ஸ் எக்ஸசைஸில் யாரெல்லாம் முடிச்சிருக்கீங்க அது மட்டும் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்களேன்.
ஓகே, ஒருத்தங்க தான் முடிச்சிருக்காங்களா? சரி, ஹவு டு செக் ஸ்பெஷல் கேரக்டர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது ஒன்றும் இல்லை, உங்களோட எடுக்கிற கேரக்டரு நியூமரிக்கும் இல்லை ஆல்பபெட்டும் இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்காகவே அது ஸ்பெஷல் கேரக்டர் தான். புரியுதா? அது ஆல்பபெட்டாவும் இல்லை, ஆல்ஃபா நியூமரிக்னே தனியாக இருக்கு. ஆல்ஃபா நியூமரிக் அப்படின்னு இருக்கு, ஏஎல் நம் ஆல்ஃபா நியூமரிக். ஆல்பபெட்டும் ஆல்பாபெட்டா இருக்கா நியூமரிக் இருக்கா அப்படின்னு தனித்தனியாக பார்த்து பாருங்க. ஏஎல் நம், அதே ஏஎல் நம்மே இல்லைன்னா அது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும், அது ஸ்பெஷல் கேரக்டர் தான். கரெக்டா? அதாவது நீங்க எடுக்கிற கேரக்டர் அது ஆல்ஃபா நியூமரிக்கா இல்லைன்னா அது ஸ்பெஷல் கேரக்டர் தான். கேரக்டர் செட்ல இருக்கிறது என்னென்ன? ஸ்பெஷல் கேரக்டர்ஸ், ஆல்பபெட்ஸ், நம்பர்ஸ், இது மூணு தான் பேசிக் இல்லையா? அது மூணுத்துல நீங்க செக் பண்ணும்போது என்ன பண்ணலாம், அது ஆல்பபெட்ஸும் இல்லாம நியூமரிக்கும் இல்லாம இருந்துச்சுன்னா மட்டும்தான் அது பண்ணணும். ஸோ இஸ் ஏஎல் நியூமரிக், ஏஎல் நம்னு இருக்கும். அது வந்து இஸ் செக் பண்ணும்போது ஃபால்ஸா இருந்தாதான் என்ன அர்த்தம், அது வந்து ஸ்பெஷல் கேரக்டர். ட்ரூவா இருந்தா அது ஸ்பேஸான்னு செக் பண்ணணும், இல்லை ஆல்ஃபா நியூமரிக்கா செக் பண்றீங்களான்றதை செக் பண்ணி நீங்க பார்த்துக்கணும். ஓகே, சரி. வேற யாருக்கா டவுட் இருக்கா? யாருக்கும் டவுட் இல்லையா? அடுத்து போலாமா? ஓகே, சரி. அடுத்து என்ன பண்ண போறேன்னா ஒரு சின்ன எக்ஸசைஸ் போடுவோம். நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னா ஒரு பாஸ்வேர்டை ஜென்ரேட் பண்ண போறீங்க. ஒரு பாஸ்வேர்டை ஜென்ரேட் பண்ண அப்படின்னா என்ன அர்த்தம்? அது முதல்ல ஜென்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணணும்னா ஒரு பாஸ்வேர்டை இன்புட் வாங்குறீங்க, அது வேலிட் பாஸ்வேர்டா இல்லையான்னு செக் பண்ணணும். ஒரு வேலிட் பாஸ்வேர்டா இல்லையான்னு செக் பண்ணணும். ஒரு வேலிட் பாஸ்வேர்ட்னா என்ன அப்படின்னா அதில் கண்டிப்பாக எனக்கு என்னோட ஸ்ட்ராட்டஜி படி ஒரு வேலிட் பாஸ்வேர்ட்னா அதில் கண்டிப்பாக ஒராவது கேப் லெட்டர் இருக்கணும், ஒரு ஸ்மால் லெட்டராவது இருக்கணும், ஒரு டிஜிட்டாவது இருக்கணும், ஒரு ஸ்பெஷல் கேரக்டராவது இருக்கணும். ஓகே, ஒரு ஸ்பெஷல் கேரக்டர்னா நான் ஒரு 4 கேரக்டர் சொல்ல போகிறேன், அந்த 4 கேரக்டரில் ஏதாவது ஒன்றாவது இதில் இருக்கணும். ஆம்பர்சன்ட்டு, பர்சன்டேஜ், இந்த எக்ஸ்லமேட்ரி, கொஸ்டின் மார்க்கு, இந்த மாதிரி ஏதாவது 4 கேரக்டரில் ஏதாவது ஒன்றாவது இருக்கணும். திருப்பி சொல்கிறேன், ஒரு வேலிட் பாஸ்வேர்ட்னா என்ன அப்படின்னா நம்ம ஸ்ட்ராட்டஜி படி அது மினிமம் வந்து 8 கேரக்டர் இருக்கணும், அதிகபட்சம் 15 கேரக்டர் இருக்கணும். 8 கேரக்டருக்கு மேலே இருக்கணும், 15 கேரக்டருக்கு உள்ளே இருக்கணும். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் இதுதான். செகண்ட் கண்டிஷன், அந்த 8லேருந்து 15 கேரக்டருக்குள்ள இருக்கிறது அட்லீஸ்ட் ஒரு கேப் லெட்டர் இருக்கணும், ஒரு ஸ்மால் லெட்டர் இருக்கணும், ஒரு டிஜிட் இருக்கணும், ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் இருக்கணும். இந்த 4மே அதில் கண்டிப்பாக ஒன்றாவது இருக்கணும். இது 4ம் இருக்கணும், ஒன்றாவது இருக்கணும், 8 கேரக்டரும் இருக்கணும். இதுதான் லாஜிக் நமக்கு. இப்போ நம்ம வேலிடேட் பண்ண போகிறோம் வெதர் நம்ம கொடுத்த பாஸ்வேர்டு வந்து வேலிடா இன்வேலிடா அப்படின்றது யார் சொல்லணும், ஆட்டோமேட் பண்ணி சொல்ல போகிறோம். பார்க்கலாமா? ஓகே, பாஸ்வேர்ட் அப்படின்னு வாங்கிக்கிங்க இன்புட்டை. பாஸ்ன்றது கீவேர்டு, பாஸ்ன்னு வைக்காதீங்க, பாஸ்ன்றது கீவேர்டு, அதனால தான் பாஸ்வேர்டு வச்சுக்கோங்க. ஓகே, பாஸ்வேர்டு வாங்கியாச்சு. இப்போ என்ன பண்ணணும், நீங்கள் இதில் எத்தனை அப்பர் கேஸ் கேரக்டர் இருக்குது, எத்தனை ஸ்மால் லெட்டர் இருக்குது, எத்தனை ஸ்பெஷல் கேரக்டர் இருக்குது, எத்தனை நம்பர் இருக்குன்னு கவுண்ட் பண்ணணும். அதான் நம்ம லாஜிக்கு. ஓகே, ஒருவேளை நீங்கள் ஸ்பெஷல் கேரக்டர்னா அந்த 4 கேரக்டர் தான் இருக்கணும், 5 கேரக்டர் தான் இருக்கணும்னா நீங்கள் செட் பண்ணிங்க. இல்லை ஸ்பெஷல் கேரக்டர் எது வேணா இருக்கலாம்னா நீங்கள் அதை செட்டே பண்ண வேண்டியதில்லை. சரியா? ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து டேட்டா வாங்குகிறோம். டேட்டா வாங்கிட்டு நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட் கேரக்டரை வெளியிடணும். ஃபஸ்ட் கேரக்டர் வந்து எடுத்து அது நியூமரிக்கா இருக்கான்னு பார்க்கணும், இல்லை அப்பர் கேஸாக இருக்கான்னு பார்க்கணும், இல்லை லோவர் கேஸாக இருக்கான்னு பார்க்கணும். இதெல்லாம் கரெக்டாக இருந்துச்சுன்னா எது கரெக்டாக இருக்கோ அதில் போய் என்ன ஆகணும், ஒரு வேல்யூன்னு போட்டுக்கணும். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ண போகிறோம் பாருங்கள். இதில் என்ன பண்ணலான்னா இன்புட் வாங்கியாச்சு. இப்போ என்ன பண்ணுறேன், ஃபார் எக்ஸ் இன் பாஸ்வேர்ட். எக்ஸ் வந்து என்னது, ஃபர்ஸ்ட் கேரக்டர். இந்த ஃபர்ஸ்ட் கேரக்டர் வந்து என்னன்னு செக் பண்ணணும், ஆல்பபெட்டா, ஆல்பபெட்ல அப்பர் கேஸா அப்படின்னு பார்க்கணும். அப்பர் கேஸா இருந்தால்
அதை வந்து என்ன பண்ணலாம், அப்பர் கேஸ் எல்லாம் கவுண்ட் பண்ணிங்க, லோயர் கேஸ்னா லோயர் கேஸ் எல்லாம் கவுண்ட் பண்ணிங்க, ஸ்பெஷல் கேரக்டர் இருந்தால் ஸ்பெஷல் கேரக்டர் எல்லாம் கவுண்ட் பண்ணுறங்க. ஃபுல்லாக லூப் முடிஞ்சு எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணி முடிச்சிருங்க. முடிச்ச பிறகு அப்போ செக் பண்ணிக்கலாம் என்னென்ன அட்லீஸ்ட் ஒரு ஒரு டேட்டாவாவது இருக்கணும், இதில் கேபிட்டல் லெட்டர்லையும் ஸ்மால் லெட்டர்லையும் இருக்கணும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இங்கே போயிட்டு கேபிட்டல் கவுண்ட், ஓகேவா, கேபிட்டல் கவுண்ட் வந்து 0 வச்சுக்கிறேன், ஸ்மால் லெட்டர் கவுண்ட்டும் 0 வச்சுக்கிறேன், நம்பர் கவுண்ட்டையும் 0 வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ ஒன்றா நீங்கள் வைக்கிறது தான் கேபிட்டல் கவுண்ட்டுன்னு கூட வச்சுக்கோங்க. சி கவுண்ட்டு, ஸ்மால் லெட்டர் கவுண்ட்டு, எஸ் கவுண்ட்டு, என் கவுண்ட்டு, ஏன்னா ஆல்ஃபபெட், சரியா? எல்லா கவுண்ட்டும் இனிஷியல் என்ன பண்ணிட்டேன் 0 செட் பண்ணியிருக்கேன். இப்போ என்ன பண்ண போகிறோம், ஒரு கேரக்டராக செக் பண்ணி அது அதுவாக இருந்துச்சுன்னா அதெல்லாம் கூட்டிக்கலாம். எப்படி கூட்டுறேன்னு பாருங்க. இப்போ போயிட்டு செக் பண்ண போகிறோம். இஃப் எக்ஸ் டாட் இஸ் நியூமரிக், நியூமரிக்காக இருந்தா, நியூமரிக்காக இருந்தால் என்ன அர்த்தம், ஒரு நம்பரு இருக்குன்னு அர்த்தம், அதை கவுண்ட் பண்ணிக்கணும். அதுக்கு தான் என்ன வச்சுருக்கேன், என் கவுண்ட் வச்சுருக்கேன், என் கவுண்ட் ப்ளஸ் ஈக்குவல் டு 1. இதே வந்துட்டு எக்ஸ் டாட் இஸ் அப்பர் கேஸ், அதாவது என்ன சொன்னேன், அட்லீஸ்ட் ஒரு அப்பர் கேஸ் இருக்கணும், அட்லீஸ்ட் ஒரு லோயர் கேஸ் இருக்கணும். அதனால தான் அப்பர் தனியாக லோயர் தனியாக கண்டுபிடிக்கும். அப்பருக்கு வந்து சி கவுண்ட் ஈக்குவல் டு 0, ஸ்மால் லெட்டருக்கும் அதே மாதிரி. லோயர் கேஸ்க்கு எல் கவுண்ட் வச்சு, இன்னொன்று வந்து ஸ்பெஷல் லெட்டர்லாம் கவுண்ட் பண்ணல, அது எஸ் கவுண்ட் வச்சு, ஸ்பெஷல் கேரக்டர் இருக்குல்ல அது எஸ் கவுண்ட், லோயர் கேஸ்க்கு எல் கவுண்ட் ஈக்குவல். if x dot is அப்பர் லோயர் படாச்சு, நியூமரிக் படாச்சு, அடுத்து என்ன பண்ண போகிறோம், ஏ கவுண்டே கிடையாது. அடுத்தது வந்து எஸ் கவுண்ட், எஸ் கவுண்ட் மட்டும் என்ன பண்ண போறேன்னா எக்ஸ் இன் போட்டு ஒரு டபுள் போட்டுக்கிறேன். என்னென்ன கேரக்டர்லாம்னா எதெல்லாம் எனக்கு வரணும்னு நினைக்கிறேனோ அதெல்லாம் அங்கே போட்டேன். இதில் ஏதாவது ஒரு கேரக்டர் இருந்துச்சுன்னா நல்லா பார்த்துக்கோங்க, இதில் ஏதாவது ஒரு கேரக்டர் இருந்துச்சுன்னா எஸ் கவுண்ட் ப்ளஸ் ஈக்குவல். நல்லா கவனிச்சுக்கிடுங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸ்ல என்ன வேல்யூ இருக்கும், எக்ஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் கேரக்டர் இருக்கும் இல்லையா, எக்ஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் கேரக்டர் இருக்கும். அந்த ஃபர்ஸ்ட் கேரக்டர் எடுக்கிறோம், கம்பேர் பண்ணி செக் பண்ணுறோம். செக் பண்ணிட்டு அது வந்து எந்த இதில் ஃபாலோ ஆகுதுன்னு பார்க்குறோம். நியூமரிக்கில் ஃபாலோ ஆகுதா, ஸ்ட்ரிங்கில் ஃபாலோ ஆகுதா, சரி ஆல்ஃபபெட்டில் ஃபாலோ ஆகுதா, அது ஆல்ஃபபெட்னா அப்பர் கேஸில் ஃபாலோ ஆகுதா, லோயர் கேஸில் ஃபாலோ ஆகுதான்னு கண்டுபிடிக்கும். கண்டுபிடிச்சி தான் நம்மளால என்ன பண்ண முடியும், வேலிடு இல்லைன்னு சொல்ல முடியும். சரி, இப்போ லூப் ஃபுல்லாக போச்சு, எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணிடுச்சு, எல்லா கேரக்டரையும் பார்த்துடுச்சு. அதுக்கும் முன்னாடி ஒரு செக் பண்ணியிருக்கோம் நம்ம. அந்த கண்டிஷன் என்னன்னா, இன்புட் வாங்கின உடனே if len of password equal to greater than or equal to 8 and len of password less than or equal to 15 இருந்தால் தான் இந்த வேலையெல்லாம் செய்யணும். இல்லைன்னா ஒருவேளை அது தப்பா இருந்தா print password must be
இப்போ பாருங்க மேலே இப்போ எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணுறோம். இது மாதிரி ஒவ்வொரு கேரக்டராக கவுண்ட் பண்ணி முடிச்ச பிறகு கவனிங்க, வேலிட் பாஸ்வேர்ட்னா என்ன தெரியுங்களா? முதல் கேரக்டர் மட்டும் செக் பண்ணுறது கிடையாது, ஒரு கேரக்டராக செக் பண்ணி கவுண்ட் பண்ணிட்டே வந்துட்டோம். மொத்த கேரக்டர் 10 கேரக்டர் டைப் பண்ணியிருக்கேன், 10 செக் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ அது வேலிட் இன்வேலிட் சொல்லுவோம். இப்போ எப்படி வேலிட் இன்வேலிட் சொல்ல முடியும் அப்படின்னா, பாஸ்வேர்ட் ஸ்பெல்லிங் ராங்கா? ஓகே. இப்போ பாஸ்வேர்டெலாம் செக் பண்ணி முடிச்ச பிறகு அடுத்த கண்டிஷன் என்னன்னா, எல்லா வேல்யூலையுமே 1 மேலே இருக்கணும், 0க்கு மேலே இருக்கணும், 1ஆவே இருக்கணும் இல்லையா? அப்போ என்ன பண்ணணும், இங்கே என்ன கண்டிஷன் பண்ணணும் தெரியுமா? லூப் முடிஞ்ச உடனே இஃப் s count greater than 0 and l count greater than 0 and c count greater than 0 and n count greater than 0 எல்லாமே 0க்கு மேலே இருந்தேன்னா, எல்லாமே 0க்கு மேலே இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும்? எல்லாமே 0க்கு மேலே இருந்தா print valid password. அப்படி இல்லைன்னா print போட்டு invalid password. சரியா? இப்போ ரன் பண்றேன். இப்போ ரன் பண்ணலாம். இப்போ நான் போயிட்டு இதான் கொடுக்குறேன். கொடுத்தா நான் சொல்லணும் பாஸ்வேர்ட் மஸ்ட் பி 8 to 15 கேரக்டர்ஸ் சொல்லணும். இதே பாஸ்வேர்டு வந்து பெருசாக கொடுத்துறேன், இன்வேலிட் சொல்லணும். ஏன்னா இதில் நம்பர் இருக்கு, ஸ்மால் லெட்டர் இருக்கு, கேபிட்டல் லெட்டரும் இருக்கு, ஸ்பெஷல் கேரக்டரே இல்லை. ஸ்பெஷல் கேரக்டர் இருக்குன்னா இந்த 6 ஸ்பெஷல் கேரக்டர் எதெல்லாம் ஒன்று இருந்தால் மட்டும்தான் ஒர்க் ஆகும். சப்போஸ் இப்போ வந்து ரன் பண்ணுறேன், கொடுத்தா என்ன வரும்? வேலிட் வருமா இன்வேலிட் வருமா? பாஸ்வேர்ட் மஸ்ட் பி 8 to 10 கேரக்டர்ஸ் வரும், 15 கேரக்டர்ஸ் வரும். இதே வந்துட்டு இப்போ என்ன சொல்லுது? பாஸ்வேர்ட் மஸ்ட் பி 8 to 15 கேரக்டர்ஸ். சப்போஸ் இப்போ இதை வந்து இன்னும் ஷார்ட் பண்ணுறேன். இப்போ வேலிட் வந்துச்சு. ஏன்? கரெக்டாக அப்பர் கேஸ் இருக்குது, லோயர் கேஸ் இருக்குது, ஸ்பெஷல் லெட்டர் இருக்குது, நம்பர் இருக்குது, எல்லாமே செக் பண்ணிட்டேன். இங்கே வந்து 9க்கு மேலே இருக்கணும், 15க்குள்ளே இருக்கணும்னு செக் பண்ணோம் இல்லையா? அதுதான் முன்னாடி இருக்க எக்ஸசைஸில் மாட்டுச்சு. கான்செப்ட் புரியுதா? யாருக்காச்சும் இதில் டவுட் இருக்கா? யாருக்காச்சும் இதில் டவுட் இருக்கா? இந்த லைன் ஏதாவது புரியாமல் இருக்கா பாருங்க, பார்த்துட்டு சொல்லுங்க. ஓகே, யாரோ டவுட் இருக்காங்க. கிளியர்? ஓகே, அடுத்து போகலாம். ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க வேணாம், இன்றைக்கே ஷேர் பண்ணிடுறேன், பார்த்துக்கலாம். ஓகே, எல்லாருக்கும் வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணுவேன். ஆல்ரெடி இருக்கிற சென்டர் குரூப் இருக்கு இல்லையா, அதில் ஷேர் பண்ணிடுவோம். நீங்கள் அங்கேருந்து அவங்க யார் குரூப்பில் இருக்காங்களோ அவங்க இருந்து கேட்டு வாங்கிக்கிடுங்க. சரியா? ஓகே, அடுத்து பார்க்கலாம். இப்போ இந்த எக்ஸசைஸ் கவனிங்க. எக்ஸசைஸ் தான் போட போகிறோம். ஃபார் லூப் வச்சு ஒரு எக்ஸசைஸ் போடலாம். இஃப் ஃபார் இதை பேஸ் பண்ணி எக்ஸசைஸ் போடலாம். ஒயில் எது வேணா இருக்கலாம். ஓகே, சரி. லாஜிக் என்னன்னா, சிம்பிள் லாஜிக்கு பாருங்க. இப்போ ஒரு டேட்டா சீக்வன்ஸ் கொடுப்பேன்.
இந்த மாதிரி ஒரு டேட்டா செட் கொடுத்தோம்னா இது என்னது அப்படின்னா இப்படி வச்சுங்க, அசியூம் தட் இப்படி வச்சுக்கோங்க. இது வந்து ஒவ்வொரு யூனிட் டெஸ்ட்டோட ஒரு சப்ஜெக்டோட மார்க். மொத்தம் 5 யூனிட் டெஸ்ட் நடந்திருக்கு. 5 யூனிட் டெஸ்டோட மார்க் கொடுத்துருக்காங்க. இந்த மார்க்ல அவரோட ப்ரோக்ரஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகுதா டிக்ரீஸ் ஆகுதா அப்படின்னு நீங்க கண்டுபிடிக்கணும். இதுல இம்ப்ரூவ் ஆகுதா டிக்ரீஸ் ஆகுதா? குரூப் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சென்டரும் அந்த சென்டர் ஹெட்டோ இல்லை பார்ட்னரோ ஒரு ஹெட் ஆஃபீஸ் குரூப்பில் இருக்காங்க, அதில் ஷேர் ஆகும். அவங்கக்கிட்ட இருந்து கேட்டு நீங்கள் ஷேர் பண்ணிக்கணும், அவங்ககிட்ட ஷேர் பண்ண சொல்லுங்கள். சரியா? ஓகே, சரி சொல்லுங்கள். இது வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டோட 5 யூனிட் டெஸ்ட் நடந்திருக்கு. அவனுக்கு ஒவ்வொரு யூனிட் டெஸ்ட்லையும் ஒரு பர்டிகுலர் சப்ஜெக்டில் இருக்கிற மார்க்கெல்லாம் வாங்கிட்டோம். வாங்கின பிறகு அவனோட ப்ரோக்ரஸ் வந்து நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லணும். இல்லைன்னா இல்லை நீங்கள் இன்னும் நிறைய என்ன சொல்லணும், அவர் நல்லா ஒழுங்காக படிக்க சொல்கிற மாதிரி ஒரு மெசேஜ் போடணும். இப்போ இந்த இதுக்கு வந்து இங்கே வந்து என்ன ஆகுது, அதாவது இன்க்ரீஸ் ஆகி இறங்கினா கூட ஆக மொத்தம் இறங்குதா ஏறுதா அதான் நம்ம பார்க்கணும். இப்படி இருந்தால் என்ன சொல்லுவீங்க, ஓகேன்னு சொல்லுவீங்களா இல்லைன்னு சொல்லுவீங்களா? இது வந்து 5 யூனிட் மார்க்கு, ஒரு யூனிட் டெஸ்ட்டோட மார்க்கு. அவரோட ப்ரோக்ரஸ் இம்ப்ரூவ் ஆகினே போதா இல்லை நின்று இறங்கிடுதா அப்படின்னு கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். சொல்லுங்க, எப்படி இதை கண்டுபிடிக்கலாம் அது மாதிரி சொல்லுங்க. இவருக்கு என்ன நீங்க ரிமார்க் கொடுப்பீங்க, இம்ப்ரூவ் பண்ணணும்னு போடுறீங்களா இல்லை குட்? ரெண்டே ஆப்ஷன் தான், இம்ப்ரூவா குட்டான்ற ரிமார்க்கை கொடுக்கணும். நான் கேட்குறது என்னன்னா, உங்ககிட்ட ப்ரோக்ராம்லாம் பண்ண சொல்ல 5 மார்க் கொடுத்துட்டேன், இம்ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லணுமா இந்த மார்க்கை பார்த்துட்டு? இல்லை இல்லை குட் நல்லா பண்ணுறீங்க இப்படியே படிங்க அப்படின்னு சொல்லணுமா? இம்ப்ரூவ் பண்ணணும்னு ஒருத்தவங்க போட்டிருக்காங்க. ஓகே சரி, ஏன் இம்ப்ரூவ் பண்ணணும்னு சொல்கிறோம் அப்படின்னா ஏறின பிறகு இறங்கிடுச்சு. ஓகேவா? அப்படியே ஒரு ஸ்டெச் ஏறுது, அதோட என்னாச்சு இறங்கிடுச்சு. ஸோ இறங்கக்கூடாது. இறங்கினா அப்போ நான் எந்த மாதிரி டேட்டாவை இம்ப்ரூவ்னு சொல்லலாம் அப்படின்னா எல்லா மார்க்கும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஏறிட்டே போகணும். இல்லை ஓரளவுக்கு கொஞ்சமாக வரணும். இப்போ இப்படி இருக்கு, இப்படி இருக்கு, இப்படி இருந்தா என்ன பண்ணலாம்? இந்த மாதிரி ஒரு டேட்டா செட் இருக்கு. இப்போ என்ன பண்ணலாம், இம்ப்ரூவ் பண்ணலாமா இல்லை குட் சொல்லலாமா? குட் சொல்லலாம். சரி ஓகே, என்ன கணக்கில் சொன்னீங்க? இப்போ குட் எப்படி சொல்லலாம் சொன்னீங்க? குட்னு எப்படி சொன்னீங்க? அப்படியே ஏறிட்டே போச்சு, கடைசி மார்க் குறைஞ்சிச்சுல்ல, ஆனாலும் என்ன சொல்றீங்க நீங்க, இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே போகுது, லாஸ்ட் நம்பர் குறைஞ்சிருக்குல்ல, அப்போ குட்னு சொல்லலான்றீங்க. ஏன்? சி ஒரு லாஜிக், நம்ம என்ன எதை வச்சு சொல்ல போறோமோ அதுக்கேற்ற தான் ப்ரோக்ராம் எழுத முடியும். சப்போஸ் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுது, லாஸ்ட் நம்பர் குறைஞ்சது இல்லையா, குறைஞ்சது ஒன்றும் 60க்கு மேலே இருந்தால் ஓகேன்றீங்களா? சரி, ஓவரால் எல்லா சப்ஜெக்ட்ஸுமே 60க்கு மேலே இருந்தால் ஓகே. சப்போஸ் ஒரு 90 90 90 90 வந்துட்டு கடைசி 60க்கு வந்துட்டாரு, ஆவரேஜ் வச்சு சொல்லலாம் அப்படின்னு போடுறாங்க. நம்ம தான் ஸ்ட்ராட்டஜி டிஃபைன் பண்ண போகிறோம். ஓகேங்களா? நம்ம தான் ஸ்ட்ராட்டஜியை டிஃபைன் பண்ண போகிறோம். அதாவது என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த மார்க்கில் வந்துட்டு 5 மார்க் இருக்கு. ஓகேவா? இந்த 5 மார்க்கில் என்ன பண்ணலாம்னா ஓவரால் ஆவரேஜை விட அவரோட மார்க் வந்து கடைசி மார்க்கில் எல்லாமே ஏறி இருக்காரு அப்படின்னா அதிகமாக இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், அப்போ என்ன பண்ணலாம், நம்ம அவரை குட்டுன்னு சொல்லலாம். அதாவது கடைசியாக எடுத்துக்க 2 சப்ஜெக்டோட மார்க்கு இல்லை கடைசி சப்ஜெக்ட் மார்க்கு. ஓகே, அசியூம் தட் அந்த மாதிரி. இப்போ இப்படி வச்சுக்கோங்க. இப்போ இதே வந்து இப்போ 70 வந்தால் கூட ஓகே தான். இங்கே ரொம்ப ஒன்றும் அவர் ஏரியா லைட்டாக தான் ஏறியிருக்காரு. ஓகே, இதே இங்கே வந்து 60 வந்துட்டாருன்னு வச்சுங்களேன், இங்கே 60 வந்துட்டாருன்னா ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்குது. இது ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல, அந்த மாதிரி இல்லாமல் இருந்தால் ஓகே. இப்போ நல்லா ஏறிச்சு கடைசி இறங்கிட்டாருன்னா இம்ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லலாம். ஓகே, இப்படி இருந்துச்சுன்னா நம்ம சொல்ல மாட்டோம். அதுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி வைக்கணும். என்ன ஸ்ட்ராட்டஜி வச்சுக்கணும், நம்மளே வச்சுக்கலாம். அவரோட ஓவரால் ஆவரேஜ் வந்து கடைசி 2 மார்க் வந்து
இப்போ 5 மார்க் இருந்தா கடைசி 5 மார்க் தான் சொல்லிட்டேன். கடைசி 2 மார்க்குமே ஓவரால் ஆவரேஜை விட அதிகமாக இருந்துச்சுன்னா அவருக்கு குட்டு சொல்லிடலாம், இல்லைன்னா இம்ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லிடுறேன். அந்த மாதிரி லாஜிக் வைக்கிறதா இருந்தால் நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஓகே, அதுக்கு என்ன பண்ண போகிறோம் கவனிங்க. ஓகே, லாஜிக் என்னன்னா 5 மார்க்கையும் ஒன்றா வாங்க போகிறேன் இன்புட்டா. 5 மார்க்கையும் ஒன்றா வாங்குறதுக்கு என்ன பண்ண சொன்னேன், நேற்று சொல்லி கொடுத்துட்டேன். மார்க் ஈக்குவல் டு இன்புட் வாங்கிட்டு ஸ்பிட் பண்ண சொன்னேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், ஒரு மார்க்கோட ஆவரேஜும் எடுக்கணும்னா அது எல்லாமே ஸ்ட்ரிங்காக இருக்குது, எல்லாத்தையும் நியூமரிக்காக மாற்றணும். அப்போ என்ன பண்ணலாம்னா நியூ மார்க்ஸ் ஈக்குவல் டுன்னு வச்சுக்கலாம், இல்லைன்னா இப்படி கூட போட்டுக்கலாம். ஓகேவா, நல்லா கவனிங்க. நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்க. அதில் இருக்க எல்லா மார்க்கையும் ஒவ்வொரு மார்க்கையும் என்ன பண்ணணும், நம்ம ஒவ்வொரு மார்க்கையும் என்னவா மாற்றணும், இன்டிகிரா மாற்றணும். அதாவது மார்க்ஸ் ஆஃப் 0ல் இருக்கிறதையும் இன்டிகிரா மாற்றணும். 1 2 3 4 5 வரைக்கும் இன்டிகிரா மாற்றணும். நான் எப்படி போட்டுக்கிறேன், ஃபார் ஐ இன் ரேஞ்ச் ஆஃப் 5ன்னு கொடுக்குறேன். அப்போ ரேஞ்சில் என்ன பண்ணணும், ஜென்ரேட் பண்ணணும், லிஸ்ட் ஜென்ரேட் பண்ணணும். அதில் என்னென்ன வேல்யூ இருக்கும், 0 to 4 இருக்கும். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா மார்க்ஸ் ஆஃப், நல்லா கவனிங்க, மார்க்ஸ் ஆஃப் ஐ ஈக்குவல் டு இன்ட் ஆஃப் மார்க்ஸ் ஆஃப் ஐ. இந்த லைன் யாருக்கு புரியல, இந்த லைன் யாருக்காவது புரியலையா, இந்த லாஸ்ட் லைன். அதாவது இங்கே இன்புட் வாங்குறேன், 5 சப்ஜெக்டோட மார்க் இன்புட் வாங்குறேன். அதுக்கப்புறம் ஒரு லூப் ஜென்ரேட் பண்ணுறேன். அந்த லூப்பில் வந்து என்னென்ன எலமெண்ட்ஸ் தான் இருக்குது, 0 இருக்குது, 1 இருக்குது, 2 இருக்குது, 3 இருக்குது, 4 இருக்குது. அப்போ ஃபர்ஸ்ட் ஐயோட வேல்யூ என்ன இருக்கும், 0 இருக்கும். அப்போ மார்க்ஸ் ஆஃப் 0 ஈக்குவல் டு இன்ட் ஆஃப் மார்க்ஸ் ஆஃப் 0னா மார்க்ஸ் ஆஃப் 0 என்ன வேல்யூ இருக்கோ அதை நியூமரிக்கா மாற்றி அதுக்கே போட்டுடுறீங்க. அப்போ இந்த லூப் ரன் ஆச்சுன்னா என்ன ஆகும், ஒவ்வொரு முறையும் ஒரு எலிமெண்ட்டும் மாறி மாறி அதில் ஸ்டோர் ஆகிடும். அப்போ எல்லா மார்க்குமே என்ன ஆகிடும், எல்லா மார்க்குமே நியூமரிக்கா மாறிடுச்சு. மாறணும்னு அவசியம் இல்லை நீங்கள், ஓகேங்களா, மாற்றாமல் கூட பார்க்க முடியும், மாற்றி தான் பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் வேணால் டோட்டல் மட்டும் கூட கண்டுபிடிச்சிக்கலாம். அப்போ என்ன பண்ணலாம்னா டோட்டல் ஈக்குவல் டு 0 வச்சுட்டு இங்கே என்ன பண்ணலாம், டோட்டல் பிளஸ் ஈக்குவல் டு இன்ட் ஆஃப் மார்க்ஸ் ஆஃப். அப்போ இருக்க எல்லா மார்க்கோட டோட்டலும் வந்துடும். கரெக்டாக பாருங்க, இது ஒவ்வொரு மார்க்கோட டோட்டலும் ஆட் பண்ணி 5 மார்க்கோட டோட்டலும் அங்கே வந்துடும். இப்போ ஆவரேஜ் கண்டுபிடிச்சிடலாம். ஆவரேஜ் ஈக்குவல் டு டோட்டல் டிவைடட் பை 5. டோட்டல் டிவைடட் பை 5. 5 சப்ஜெக்ட் ஒரு மார்க் தான், டோட்டலோட டிவைட் பண்ணால் என்ன கிடைக்கும், நமக்கு ஆவரேஜ் கிடைக்கும். இப்போ நம்ம என்ன செக் பண்ணோம், உங்களோட மார்க்கில் கடைசி 2 மார்க்குமே ஆவரேஜ் விட அதிகமாக இருந்துச்சுன்னா குட்டு. கடைசி 2 மார்க்குமே ஆவரேஜ் ஏதோ ஒரு மார்க் ஆவரேஜ் கம்மியாக இருந்தால் கூட அவர் இம்ப்ரூவ் பண்ணணும்னு சொன்னோம். அப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இஃப் கடைசி மார்க்னா எது, கடைசி மார்க்ன்றது இங்கே நமக்கு அசியூம் 5 மார்க் தான் கொடுக்க போகிறேன்னா 4 5 0 3 4 தான். அப்போ இன்ட் ஆஃப் மார்க்ஸ் ஆஃப் 3, இன்ட் ஆஃப் மார்க்ஸ் ஆஃப் 3 கடைசிக்கு முதல மார்க்கு, முதல சப்ஜெக்ட், அதுவும் எது மேலே இருக்கணும், கிரேட்டர் தேன் ஏபிஜி விட இருக்கணும். அண்டு இன்ட் ஆஃப் மார்க்ஸ் ஆஃப் 4 அதுவும் ஆவரேஜை விட அதிகமாக இருக்கணும். புரிஞ்சுக்கிங்க, முதல்ல மார்க் 5 மார்க் இன்புட் வாங்குறீங்க. 5 மார்க்ல அவர் என்ன கொடுக்குறாருன்னா இப்படி இருக்கு. இப்படி இருந்துச்சுன்னா மொத்த சப்ஜெக்டையும் இன்புட் வாங்கியாச்சு. அப்போ மார்க்ல என்னவா இருக்கும், இந்த மாதிரி நீங்கள் இன்புட் கொடுத்தா எல்லாம் லிஸ்டாக இருக்கும். அந்த லிஸ்ட்டுக்குள்ளே போயிட்டு ஒரு எலிமெண்ட்டையும் நியூமரிக்கா மாற்றி டோட்டல் ஆட் பண்ணிக்கிறீங்க. முதல்ல 67 0 ஆட் பண்ணுவீங்க, அப்புறம் 54 67 ஆட் பண்ணுவீங்க, அப்புறம் 42 இந்த 2 டோட்டலோட ஆட் பண்ணுவீங்க. இந்த மாதிரி ஆட் பண்ணி வர மார்க்கை 5ஆல் டிவைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆவரேஜ் கிடைக்கும். அந்த ஆவரேஜை விட கடைசி 2 எலிமெண்ட்டும் அதிகமாக இருந்துச்சுன்னா பிரிண்ட், ஆவரேஜை விட கம்மியாக அதிகமாக இருந்துச்சுன்னா பிரிண்ட், கிட்டத்தட்ட ஈக்குவல் கூட போட்டுக்கலாம், சமமாக இருந்தாலும் பரவாயில்ல. ஓகே, இருந்தால் நம்ம என்ன பண்ணலாம், குட்னு சொல்லிடலாம். அப்படி இல்லைன்னா என்ன சொல்லலாம், பிரிண்ட் இம்ப்ரூவ்னு சொல்லிடலாம். இப்போ ரன் பண்ணலாம். இப்போ ரன் பண்ணீங்கன்னா இப்போ மார்க் கொடுக்குறேன் 76 63 64 60 45. இப்போ என்ட்ரு அடிக்கிறேன், இம்ப்ரூவ் பண்ணிடுச்சா, ஏன்னா 45 கீழே நிற்கிதுல. ஓகேவா, அதே மார்க் தான். கடைசி மார்க்கை வந்து நான் என்ன பண்ணுறேன், கொஞ்சம் மாற்றுறேன், 58 9 மாற்றுறேன். இப்போ என்ன சொல்லலாம், அப்புறம் இம்ப்ரூவ் சொல்லுது. ஏன் அப்படின்னா ஓவரால் மார்க் வந்து ஓவரால் சப்ஜெக்ட் இம்ப்ரூவ் வந்து கம்மியாக இருக்கும் பொழுது. ஓகேங்களா, ஏன்னா 76 59 வந்துட்டார்ல, அதனால் அப்படி இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ பார்ப்போம். $65 56 76 78
77. இப்போ என்ன வருது? குட் வந்துருச்சா? ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஏறி இருக்காரு. புரியுதா? ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், லாஜிக் ஸ்ட்ராட்டஜியை டிஃபைன் பண்ணிவிட்டு ஸ்ட்ராட்டஜிக்கு ஏற்ற மாதிரி ப்ரோக்ராமாக எழுதுகிறோம். ஃபஸ்ட்டு நம்பரை மார்க்ஸ்லாம் இன்புட் வாங்குகிறோம், 5 மார்க்கையும் டோட்டல் பண்ணிக்கிறோம், அதுக்கப்புறம் ஆவரேஜ் கண்டுபிடிக்கிறோம், அதுக்கப்புறம் கடைசி 2 மார்க்கு ஆவரேஜை விட அதிகமாக இருந்தால் குட்டு, கடைசி 2 மார்க்கு ஆவரேஜ் கம்மியாக இருந்தால் இம்ப்ரூவ் பண்ணும். யாருக்கா இதில் டவுட் இருக்கா? யாருக்காச்சும் இதில் டவுட் இருக்கா? இந்த கொஸ்டின்ஸ் இன்னைக்கு பார்த்த எக்ஸசைஸ் யாருக்காவது புரியாமல் இருந்ததுன்னா சொல்லுங்க, இப்பயே எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். இன்னைக்கு பார்த்த விஷயங்கள் எனக்கு இதெல்லாம் புரியல, இல்லை நம்ம உங்கள் லெவலை விட அதிகமாக இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா குறைச்சிடுவேன். டவுட் இல்லை. யாருக்காச்சும் நம்ம படிக்கிற சப்ஜெக்டோட லெவல் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குனீங்கன்னா இதை விட கொஞ்சம் குறைச்சிக்கலாம். ஸ்பிளிட் ஃபங்க்ஷன் எக்ஸ்பிளைன் பண்ணோம். ஸ்பிளிட் ஃபங்க்ஷன் என்ன பண்ணோம் அப்படின்னா, நல்லா பாருங்க. இப்போ நீங்கள் வந்து எக்ஸில் ஒரு டேட்டா இருக்குது, எக்ஸ் ஈக்குவல் டு இப்படி இருக்குன்னா எக்ஸ்ன்னு கொடுத்தா மொத்தமாக பிரிண்ட் ஆகும். எக்ஸ் டாட் ஸ்பிளிட்னா எல்லாம் தனித்தனி எலமெண்ட்டாக பிரிஞ்சு ஒரு லிஸ்ட்டாக மாறிடும். எதை வச்சு பிரிக்கும்? ஸ்பேஸை வச்சு பிரிக்கும். அந்த ஸ்பேஸ்ன்றதை வச்சு தான் அது என்ன பண்ணுது, ஒவ்வொரு எலிமெண்ட்டையும் தனித்தனியாக பிரிச்சுடுது. அந்தந்த எலிமெண்ட்டை தனித்தனியாக பிரிச்சுட்டு உங்களுக்கு என்ன பண்ணுது, லிஸ்ட்டாக கொடுத்துருது. இந்த லிஸ்ட்டை தான் நான் என்ன பண்ணுறேன், ஒவ்வொரு எலிமெண்ட்டாக எடுத்து இன்டிகராக மாற்றி ஆட் பண்ணிட்டே போகிறோம். சரியா? இந்த லிஸ்ட்டை தான் ஒவ்வொரு எலிமெண்ட்டாக எடுத்து ஆட் பண்ணிட்டே போகிறோம். புரியுதா? வேற யாருக்காச்சும் டவுட் இருக்கா? இன்னைக்கு பார்த்த எக்ஸசைஸ்லாம் ஓகேவா? வேற என்ன பார்க்கலாமா? நீங்க எக்ஸசைஸ் போட்டுட்டு வரலைன்னா கேட்டீங்கன்னா தான் கத்துக்க முடியும். எக்ஸசைஸையும் போடாம எரர் வந்தா கேட்காம இருந்தீங்கன்னா கத்துக்க முடியாது. ஓகே, அடுத்து பார்க்கலாம். இப்போ பார்க்க போகிறது வேற ஒரு ஆப்ஷன் பார்ப்போம். காம்ப்ரிஹென்ஷன் பார்க்க போகிறோம். இப்போ பார்க்க போகிறது ஏற்கனவே உங்களுக்கு டெர்னரி ஆப்ரேட்டர் மாதிரி கண்டிஷனல் எக்ஸ்பிரஷன் ஒன்று சொல்லி கொடுத்தேன், ஞாபகம் இருக்கா? டப்பிள், செட்டு, டிக்ஷனரி எல்லாமே ஹெட்ரோஜீனியஸாகவும் இருக்கலாம், ஹோமோஜீனியஸாகவும் இருக்கலாம். ஹெட்ரோஜீனியஸ், ஹோமோஜீனியஸ் எப்படி வேணா இருக்கலாம். ஹெட்ரோஜீனியஸ்னா ஒரே டைப் ஆஃப் டேட்டா, சரி ஹோமோஜீனியஸ்னா ஒரே டைப் ஆஃப் டேட்டா, ஹெட்ரோஜீனியஸ்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டேட்டா. லிஸ்ட், டப்பிள், செட்டு, டிக்ஷனரி நாலுத்துலேயுமே ஹெட்ரோஜீனியஸ் அண்ட் ஹோமோஜீனியஸ் ரெண்டுமே கொடுக்க முடியும். ஓகே, ஏற்கனவே நம்ம வந்து கண்டிஷனல் எக்ஸ்பிரஷன் அப்படின்னு ஒன்று பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? அது எப்படி யூஸ் பண்ணோம்? கண்டிஷனல் எக்ஸ்பிரஷன் அதை எப்படி யூஸ் பண்ண சொல்லி கொடுத்துருக்கேன். கண்டிஷனல் எக்ஸ்பிரஷன் வந்து படிச்சிருக்கோமா இல்லையா? சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லையா? அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எதுனா போடுங்க பார்க்கலாம். கண்டிஷனல் எக்ஸ்பிரஷனுக்கு லாஜிக்கல் ஆப்ரேட்டர் கொஸ்டின் மார்க்கா? அது வந்து சில வந்து தான் கொஸ்டின் மார்க்கு. ஓகே, இங்கே எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இங்கே ட்ரூ பார்ட். ஓகே, ஃபர்ஸ்ட் ட்ரூ பார்ட். இப்போ பாருங்க, எக்ஸ் இருக்கு, எக்ஸில் வந்து 5 எலிமெண்ட் இருக்கா இல்லை 5 விட அதிகமாக இருக்கான்னு பார்க்கணும். 5 விட அதிகமாக இருந்தால் இன்வாலிட்னு சொல்லணும், 5 இருந்தால் கரெக்டுன்னு சொல்லணும். அப்போ என்ன பண்ணுவோம்னா 5 எலிமெண்ட் இருக்கான்னு, 5 வேல்யூ இருக்கான்னு பார்க்கணும். அப்போ என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட்டு ட்ரூ பார்ட்டில் என்ன கொடுக்குறோமோ அந்த முதல்ல அதை போட்டுக்கணும். அதுக்கப்புறம் கண்டிஷன் இஃப் லென் ஆஃப் எக்ஸ் டாட் ஸ்பிளிட், எக்ஸை ஸ்பிளிட் பண்ணுறீங்க, அதோட லென்த்தை கண்டுபிடிக்கிறீங்க. ஒருவேளை அது 5ஆ இருந்தால் கரெக்டு, எல்ஸா இருந்தால் இன்வேலிட். எதா பாருங்க, ட்ரூ பார்ட், இஃப் கண்டிஷன், எல்ஸ் ஃபால்ஸ் பார்ட். இதுதான் வந்து சிலையும் C++ ஜாவாலாம் டெர்னரி ஆப்ரேட்டர்னு சொல்லுவோம். இங்கே தான் அது வந்து கண்டிஷனல் எக்ஸ்பிரஷன். ஒரே லைனில் இஃப் கண்டிஷனை எழுதுறது. ட்ரூ பார்ட்,
இஃப் கண்டிஷன் எல்ஸ் ஃபால்ஸ் பார்ட். இதை நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ அதை வச்சு இன்னொரு எக்ஸசைஸும் பார்க்கலாம். இது எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ இதை வச்சு என்ன பண்ண போறேன்னா, ஒரு லிஸ்ட் இருக்கு, அந்த லிஸ்ட்டை வச்சு காம்ப்ரிஹென்ஷன் பார்க்க போறேன். காம்ப்ரிஹென்ஷன் புக்கில் அந்த ஆர்டரில் இருக்கான்னு தெரியல, காம்ப்ரிஹென்ஷன் எங்கேன்னு தெரியல, நான் செக் பண்ணிட்டே சொல்கிறேன். காம்ப்ரிஹென்ஷன் வந்து பின்னாடி வருதா ஃப்ரண்ட்டில் வருதான்னு தெரியல, பார்த்துட்டு சொல்கிறேன். ஓகே சரி, இன்னைக்கு கிளாஸில் டவுட் இருந்தால் கேட்டுக்கிடுங்க. எக்ஸசைஸ் ஏதாவது வேணுமா? போட்டுறீங்களா? ஏற்று போட்டதெல்லாம் போடவே இல்லை, யாரும் போட்டே காமிக்கல என்கிட்ட. யாராவது போட்டிருந்தீங்கன்னா அந்த சாட்லேயே போடலாம். இன்னைக்கு அப்படியே இப்பயே ஷேர் பண்ணிடுறேன் ஃபைல்ஸை, அப்படியே எடுத்துக்கிடுங்க எல்லாரும். குரூப்பில் போடாமல் இதிலே ஷேர் பண்ணிடுறேன். மொத்தமாக ஷேர் பண்ண முடியல, எல்லாம் ஒன்று சேருங்க. ஜிப் பண்ணிட்டு போட்டு விட்டு. இது இன்னைக்கும் நேற்றுக்கும் ஃபைல்ஸ் இருக்கும் சரியா. நான் மற்ற ஃபைல்ஸ் நாளைக்கு வேணால் ஷேர் பண்ணுவேன், அது எங்கே வச்சுருக்கேன்னு தெரியல. ஏன்னா அது டெய்லி ஒரே நேமில் க்ரியேட் பண்ணிட்டே இருந்தேன் இல்லையா, அதெல்லாம் ஆல்ரெடி மெயில் அனுப்பிச்சிருக்கேன். அந்த மெயிலேருந்து எடுத்துகிட்டு உங்களுக்கு அதை போட்டு ஆட் பண்ணி கொடுத்துறேன். இப்போ நீங்கள் எல்லாரும் இதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். சாட்டில் போட்டிருக்கேன் பாருங்கள், எல்லாருக்குமே இது சாட்டில் டைரக்ட் மெசேஜ் தான் உங்களுக்கு. இல்லை பர்டிகுலராக ஒரு ஆளுக்கு போட்டேன், இருங்க காமனாக போடாமல் காமனாக போடுறேன், இருங்க காமனாக போடுறேன் இருங்க. எல்லாருக்குமே போட்டேன், எல்லாருமே டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்பயே டவுன்லோட் பண்ணுங்க, அதுக்கப்புறம்லாம் டவுன்லோட் பண்ண முடியாது. மீட்டிங் டிஸ்கனெக்ட் ஆகிற வரைக்கும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். சாட் பாக்ஸே இருக்கும் பாருங்க. யாருக்குமே வரலையா? எவ்ரி ஒன்ல தானே போட்டிருக்கேன். யாருக்காவது வந்துச்சா? வரலன்றதை விட்டுருங்க, யாருக்காவது வந்துச்சா? வந்திருக்குன்னு சொல்றாங்க, செக் பண்ணுங்க. கொஞ்ச நேரம் அப்படியே வெயிட் பண்றேங்க, வரும். ரெஃப்ரெஷ் பண்ணி பாருங்க, மீட்டிங்லேயே இருங்க. டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா தெரியாது, டிஸ்கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா தெரியாது, திருப்பி ஆட் பண்ணுறது தான் வரும். அதனால பார்த்துக்கிடுங்க. ஓகே, எல்லாரும் இப்போ ரிசீவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ரிசீவ் பண்ணிக்கிறீங்க, ட்ரை பண்ணுங்க. நாளைக்கு கிளாஸில் இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம். எக்ஸசைஸ் ட்ரை பண்ணுங்க, எல்லாம் ஒர்க் பண்ணி பார்த்துட்டு என்கிட்ட டவுட் இருந்தால் நாளைக்கு கேளுங்க சரியா. ஓகே, நான் அப்படியே டிஸ்கனெக்ட் பண்ணாமல் ஒரு 5 நிமிஷம் இருக்கேன், ஏன்னா எல்லாருக்கும் வரட்டும். அதனால ஒரு 5 நிமிஷம் அப்படியே வெயிட் பண்ணுறேன். டவுட் இருக்கவங்க கேட்டுக்கலாம், மற்றவங்க டிஸ்கனெக்ட், மற்றவங்களுக்கு அவ்வளோ கிளாஸ் முடிஞ்சு டவுன்லோட் பண்ணுங்க, டிஸ்கனெக்ட் பண்ணிக்கலாம். சரி, வரலன்றவங்களுக்கெல்லாம் நான் வந்து குரூப்பில் ஷேர் பண்ணுறேன், எடுத்துக்கிடுங்க ஓகேங்களா. வந்தவங்களுக்கு விட்டுருங்க, வராதவங்களுக்கு மொத்தமாகவே எல்லா ஃபைல்ஸும் சேர்த்து குரூப்பில் ஷேர் பண்ணுறேன். சென்டர் எடுக்கிட்டு
வந்துச்சுன்னா மட்டும் எடுத்துக்கிடுங்க. சரியா? ஓகே. வரலைன்னா பரவாயில்ல, நான் டிஸ்கனெக்ட் பண்ணிடுறேன். இப்போ வந்தவங்க டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணட்டும். வராதவங்க என்ன பண்ணுங்கன்னா, டவுன் ஆயிடுச்சு ஓப்பன் ஆகலைன்னா நீங்கள் வின்ட்ரார் இருக்கணும். இல்லை வின்சிப்பாவது வின்ட்ராராவது இருந்தால் தான் ஓப்பன் ஆகும். எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி பாருங்க. ரைட் கிளிக் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுங்க. எக்ஸ்ட்ராக்ட் ப்ராப்ளம் வந்துச்சுன்னா நான் திருப்பி வந்து அனுப்புகிறேன். ஓகே, பார்க்கலாம்.